குட் ஈவினிங் பிள்ளைகள். Good Good evening, evening, sir. sir. Good சரி, evening. ஓகே. இது பிள்ளைகள், நான் நினைக்கிறேன் ஜனசரும் கேட்டதுக்குனாங்க மற்ற பிள்ளைகளுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க சொல்லியிருந்தவர் சார். என்னன்னு சொன்னால், இப்போ 2025ஆம் ஆண்டு எழுத போறவங்களுக்கு தான் பிள்ளைகள் இந்த கிளாஸ் மிக்க பிரயோசனமாக இருக்கும். இப்போ நீங்கள் 2026ஆம் ஆண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரயோசனம் இல்லை. சரிதானே? நீங்க 2026ஆம் ஆண்டாக யாரும் இருந்தீங்கன்னால் நீங்க லெஃப்ட் ஆகிக்கொள்ளுங்க. இது உங்களுக்குரிய வகுப்பு அல்ல. உங்களுக்குரிய வகுப்புகள் ஜூம் கிளாஸ்ல செய்கிற நீங்க ஜாயின் பண்றாங்க. நீங்க 2026ஆம் ஆண்டாக நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அதுல பிரச்சனை இல்லை. 2025ஆம் ஆண்டு எழுத போற ஆக்கள் இருந்தீங்கன்னு சொன்னால், இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகாத ஆக்கள் யாரும் இருந்தீங்கன்னு சொன்னால், நாங்க பாத்தீங்கன்னு சொன்னால் சிலபஸ்கள் எல்லாம் முடித்து 6ஆம் மாதம் 2ஆம் திகதி அளவுல குறிப்பாக 4 மாத காலங்களும் மாதிரி வினாத்தாள்கள் மாடல் பேப்பர்கள் செய்ய இருக்கிறார். நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ண விரும்புறாக்கள் நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம். இனிமேல் உங்களுக்கு தியரிகள் படிக்கிறதுக்குரிய டைம் இல்லை. நீங்க இனிமேல் உங்களை எழுதுறதுக்கு உங்களை சரியான வகையில வளப்படுத்தி கொண்டாதான் நீங்க மற்ற பிள்ளைகளை விட நல்ல ஒரு இடத்துக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. சரிதானே? நீங்க ஒரு பிள்ளைகிட்ட ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னால், நல்ல சப்ஸ்கோர் நல்ல ரேங்க் ஒன்று எடுக்க வேணும். இதுக்கு நான் என்ன வழிவகைகளை செய்ய வேணும் என்ற ஒரு பிழையான விளக்கம் ஒன்று இருக்குது. என்னடா பிள்ளைகள், நீங்க எந்த ஒரு பாடம் எடுத்தாலும் நீங்க 80 புள்ளிக்கு மேல எடுத்தீங்கன்றால் உங்களுக்கு நல்ல ரேங்க் நல்ல சப்ஸ்கோர் வரும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. நீங்க எந்த ஒரு பாடம் எடுத்தாலும் நீங்க 80க்கு மேல உங்களுடைய 3 பாடங்களையும் 80க்கு மேல நீங்க எடுக்கிறதுக்கு முயற்சிக்க வேணும். அப்பதான் உங்களோட சர்ச் ஸ்கோர் உங்களோட ரேங்க்ல மிக முன்னுக்கு வரும். நீங்க நல்ல நல்ல கோர்ஸ்கள் படிச்சு நல்ல நல்ல உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும் என்றதை நீங்க எப்பயுமே மறந்து விடாதீங்க. சரி, ஓகே. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா பிள்ளைகள், இதுக்கு முன்னுக்கு நாங்க பூகோளமயமாதல் தொடர்பான விஷயங்கள் அதுகள் எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் என்றால், இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணி படிக்கிறது இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம். இந்த பூகோளமயமாதல்ல இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பகுதி எதென்று கேட்டீங்கன்னா இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம். இன்றைக்கு உலகில இருக்கிற எல்லா மக்களையும் ஒன்றாக சேர்த்த ஒரு விடயம் எதென்று பாத்தீங்கன்னா இன்றைக்கு தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் என்ற ஒன்றுதான் எல்லாரையும் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒன்றாக இணைத்த ஒரு விடயமாக காணப்படுகிறது. சரிதானே? எல்லாரையும் ஒன்றாக இணைத்த ஒரு விடயம் எதென்று பாத்தீங்கன்னா இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் தான். சரி, இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் என்றா என்ன? இது எப்படி எங்க எல்லாரையும் ஒருமைப்படுத்துது? இதை நாங்க எப்படி விளங்கிக் கொள்றோம்? இதால எங்களுக்கு என்ன நன்மைகள் என்ன தீமைகள் என்ற விடயங்களையும் நாங்க என்ன செஞ்சிருக்க வேணும் என்றால் கட்டாயம் விளங்கி வச்சிருக்க வேணும். இது எங்களை புவியியலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இந்த பூகோளமயமாதல்ல அடையாளப்படுத்தப்படுகிறது. இந்த முறை உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் எம்சிக்கு பகுதிகளில் நீங்க பூகோளமயமாதல் தொடர்பான ஒரு எம்சிக்கு பகுதிகளை நீங்க கட்டாயம் எதிர்பார்க்கலாம். பூகோளமயமாதல் தொடர்பான எம்சிக்கு பகுதிகளை நீங்க கட்டாயம் உங்களுடைய பரீட்சை வினாத்தாள்கள் என்ன செய்யலாம் என்றால் நீங்க எதிர்பார்க்கலாம். அது ஏன் நான் கன்ஃபார்மா சொல்றேன் எதிர்பார்க்கலாம் வரும் என்று சொல்லி ஏன் சொல்றேன் என்ற விடயங்களை பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்க பேப்பர் கிளாஸ் செய்யும் போது உங்களுக்கு நான் சரியான வகையில விளங்கப்படுத்துறேன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். அதில் நாங்க பேப்பர் கிளாஸ்களில் பார்த்து கொண்டு போகலாம். சரிதானே? ஓகே. இப்ப நம்ம பார்க்க வேணும் இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் என்றால் என்ன? இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் என்ன என்றால் எங்களுக்கு 2 புள்ளிக்கு அதிகமாக கேட்கப்படுற ஒரு வினாக்கள் இந்த என்றால் என்னன்ற வினாக்கள். அப்ப பாருங்க, தரவுகளை சேகரித்தல், அந்த தரவுகளை ஒழுங்குபடுத்துதல், அதை சரியான முறைகள்ல சேமித்தல், அதை சரியான முறைகள்ல பகுப்பாய்வு செய்தல் மற்றும் அதை சரியான முறைகள்ல வெளியீடு செய்கின்ற ஒரு செயல்முறைகள் தான் நாம் இங்க தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் என்று சொல்லி சொல்றோம். அப்ப நாங்க ஒரு தரவுகளை பெற்றுக்கொள்றது, அதை சரியான முறைகள் ஒழுங்குபடுத்துறது, அதை சரியான முறைகள்ல சரியான இடத்துல கொண்டு நாங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, பிறகு அந்த தரவுகளை நாங்க வெளியீடு செய்வது, இப்படியான செயல்முறைகளை நாங்க செய்யற ஒரு முறையத்தான் நாங்க இங்க என்ன சொல்லுவோம் என்றால் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் என்று சொல்லி சொல்றோம். சரி, இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் ஏன் எங்களுக்கு புவியியல்ல முக்கியமானது? ஏன் நாங்க இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை புவியியல்ல படிக்க வேணும், எங்களுக்கு என்ன காரணம் என்ற விடயம் எங்களுக்கு கட்டாயமாக இந்த அலகினூடாக நீங்க விளங்கி வச்சிருக்க வேணும். இன்றைக்கு தெரிய வேணும், இன்றைக்கு புவியியல் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீங்க எப்படி அறிந்து கொள்றீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தின் மூலமாகத்தான்.
இப்ப உதாரணமாக இத்தாலியில் ஒரு எரிமலை வெடிக்கிறதாக இருக்கட்டும், அல்லது வந்து ஜப்பான்ல ஒரு நிலநடுக்கம் வாரதாக இருக்கட்டும், அல்லது மியன்மார்க்ல ஒரு எரிமலை வெடிக்கிறதாக இருக்கட்டும், இப்படி உலகில நடக்கின்ற அனைத்து இயற்கை சார்ந்த மார்டன் சார்ந்த விஷயங்களை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு இங்க மிக முக்கியமாக இருக்கிறது இந்த தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் தான். அப்ப நாங்க புவியியல சரியான முறைகள்ல அப்டேட் விஷயங்களை நாங்க விளங்கிக் கொள்றதுக்கு உதவுறது தான் இந்த தகவல் தொடர்பான தொழில்நுட்பம். தொடர்ச்சியா பாருங்க, இலத்திரனியல் ஊடகங்கள் தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தில் முக்கிய பங்கினை வகிக்கின்றது. இன்றைக்கு மீடியா, இன்றைக்கு நீங்க நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேள்விப்படுற ஒரு விஷயம் இந்த புவியியல் சார்ந்த நிகழ்வுகளாகத்தான் இருக்கும். அங்க எரிமலை வெடிச்சது, இங்க பனிப்பொழிவு வந்தது, இங்க சுனாமி வந்ததுன்னு சொல்லி ஏதோ ஒரு உலகில இங்கே ஒரு நடக்கிற நிகழ்வுகளை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டு கொண்டே இருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் எங்களோட புவியியலோட பின்னி பிணையப்பட்டிருக்கிறதா. சரி, இப்ப இந்த பூகோளமயமாதல் நாங்க எல்லாரும் ஒரு குடையின் கீழே சுருங்கி எடுக்கிறது இல்லையா, நாங்க எல்லாரும் ஒரே கொள்கைக்குள்ள வாரது, இதைத்தான் நாங்க இந்த பூகோளமயமாதல் சொல்லி சொல்றோம். சரி, இன்னைக்கு வந்து பார்க்க வேணும் இந்த வானொலி, தொலைக்காட்சி, கணனிகள், தொலைபேசிகள், செய்மதிகள், இதுகள் எல்லாமே எங்களை என்ன செஞ்சிருக்குது என்றால் ஒரு வலையமைப்புக்குள்ள வச்சிருக்குது. இன்னைக்கு போன் இல்லாத ஆக்கள் இல்லைன்னு தான் சொல்லலாம். இன்னைக்கு நியூஸ் பார்க்காத ஆக்கள் யாரும் இல்லைன்னு தான் சொல்லலாம். எல்லா விடயங்களையும் நாங்க உடனுக்குடன் துரிதமாக வந்து விளங்கிக் கொள்ற வகையில வந்து இந்த தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் உதவி புரிவதாக வந்து இருக்குது. அடுத்த வினா வந்து பாருங்க, 13வது வினாவாக கொடுத்திருக்கிறேன். தகவல் தொடர்பான தொழில்நுட்பமானது இந்த பூகோளமயமாதலுக்கு எப்படி எங்களுக்கு பங்களிப்பு செய்யுது என்ற விஷயத்தை நாங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். ஒரு கேள்விக்கு நாங்க எப்படி ஆன்சர் பண்றோம்ன்றதுலதான் எங்களோட புள்ளி வந்து தங்கி இருக்குது. சும்மா கட 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 கடன்னு எழுதி போறதுல விஷயம் இல்லை. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு விடயமும் அவ்வளவும் கீவேர்ட்ஸா இருக்க வேணும். அவ்வளவும் கீவேர்ட்ஸ் கொடுத்தா எழுத வேணும். புவியியல்ல நல்ல ரிசல்ட்டுகளை நீங்க எதிர்பார்க்க வேணும் என்று சொல்லி சொன்னால் நீங்க கீவேர்ட்ஸ் வச்சு எழுத வேணும். உங்களோட பேப்பரை திருத்துற ஒரு ஆசிரியருக்கு இந்த பிள்ளைக்கு எப்படி நான் புள்ளிகளை குறைக்கிறது என்ற தெரியாம திணற வேணும். அப்படி நீங்க அந்த பாயிண்ட்களை கொடுத்து எழுத வேணும். நான் என்னட்ட படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் அதிகமா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் கீவேர்ட்ஸ் வச்சு எழுத வேணும். இப்ப உதாரணமா காலநிலை மாற்றங்கள் எடுத்தீங்கன்னா இப்ப எல்லினோ லானினோட எல்லினோன்னு சொன்னா வெப்பம், அங்க வெப்பம் தான் மெயின். லானினோட ஒரு குளிர் நிலைமை, அங்க குளிர் நிலைமை தான் அங்க ஒரு கீவேர்ட்ஸ். அப்ப இதை விட்டு போட்டு சும்மா பல பல விளையாண்டு கழிச்சு கொண்டு போறதுல அங்க பெரிய யோசனம் இல்லை. அப்ப கீவேர்ட்ஸ் வச்சு எழுத வேணும். நீங்க கீவேர்ட்ஸ் வச்சு எழுதினா தான் உங்களோட ஸ்கீமும் நீங்க எழுதுற விடையும் ஒரே மாதிரியாக இருக்கும். அப்ப ஒரு இப்படி ஒரு 13வது ஒரு வினாவை பாருங்க. இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் எப்படி எங்கட பூகோளமயமாதலுக்கு பங்களிப்பு செய்யுது என்ற விஷயம் தான் இங்க முக்கியம். பாருங்க, ஐசிடி. ஐசிடி என்பது உலகமயமாக்கல் செயல்முறையில் பொருளாதார கலாச்சார அம்சங்களில் செல்வாக்கு செலுத்துகிறது. இன்றைக்கு தெரிய வேணும், இன்றைக்கு ஆன்லைன்ல நீங்க பிசினஸ் பண்றீங்க, நிறைய பேர் பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஒரு பொருளை வாங்குறதாக இருக்கட்டும், ஒரு பொருளை விற்கிறதாக இருக்கட்டும், இன்றைக்கு பொருளாதார ரீதியாக நிறைய நன்மைகள் அடைஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த இ காமர்ஸ் வந்ததுக்கு பிறகு இன்றைக்கு அலிபாபா, அலி எக்ஸ்பிரஸ், டராஸ் இப்படியான நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்குது. இதுல இருந்து என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்றைக்கு பொருளாதார மார்க்கெட்டுகள் வந்து இன்றைக்கு உருவாகி கொண்டு வருகிறது. கலாச்சார அம்சங்கள் இன்றைக்கு வந்து பார்க்க வேண்டும் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்த தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் வளர்ந்ததுக்கு பிறகு எங்களுக்கு கலாச்சாரங்கள்ல நிறைய மாற்றங்கள், பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்கள், மொழிகள்ல மாற்றங்கள், எல்லாத்திலையுமே இன்றைக்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் இன்றைக்கு எங்களுக்கு எல்லாத்திலையுமே செல்வாக்கு செலுத்துது. ஒவ்வொரு ஆளையும் எடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு ஆளுக்குள்ளேயும் இன்றைக்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஒன்றை செலுத்தி கொண்டுதான் இருக்குதுன்றதை நாங்க மறந்துவிடக் கூடாது. இது இயற்கையிலையும் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை செலுத்துது. இன்றைக்கு தெரிய வேணும், தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் வளர்ந்ததுக்கு பிறகு நிறைய உயிரினங்கள் இன்றைக்கு எங்கட உலக விட்டு போயிட்டு. அப்ப இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தின் மூலம் இன்றைக்கு மாற்றம் அடையுது. 2 பேரை ஜாயின் பண்றது. இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஐக்கிய அமெரிக்காவில் இருக்கிறவரையும் அதே நேரத்தில் வந்து இலங்கையில் இருக்கிறவரையும் ஜாயின் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் தான். அதுதான் அங்க பூகோளமயமாதல் என்ற செயல்முறைகளுக்குள்ள எங்களுக்கு நாங்க கருத்துல கொள்ள வேணும். அப்ப எங்களுக்கு ஒரு பிணைப்புகளை ஏற்படுத்துற ஒரு தன்மைகளை இந்த தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் கொண்டிருக்குது. அடுத்தது பாருங்க, இந்த ஐசிடியின் காரணமாக புவியியல் தூரங்கள் எனும் காரணி வந்து இங்க தீர்மானிக்கப்படுறது இங்க மிக முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இருக்குது. முதல் பிள்ளைகள் ஒரு நியூஸ் ஒன்றை பரப்ப வேணுமெண்டா ஓடி போறது, புறா மூலம் தூது விடுறது, இப்படியான நிலப்பாடுகள் தான் இருந்தது. இன்றைக்கு நாங்க எல்லாரும் நெருங்கி போயிருக்கிறோம்.
இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றோம், வெளிநாட்டில் இருக்கிற ஒருவரை நாங்க முகம் பார்த்து கதைத்து கொண்டிருக்கிறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, எங்களுக்கும் அவருக்கும் இடையிலான நெருக்கங்கள் மிகவும் கிட்டடியில் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்ப இந்த தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் எங்களை இணைஞ்சிருக்குது என்றால் மிகவும் நெருக்கத்தன்மையாக வந்து எங்களை மாற்றி இருக்குது. அடுத்தது 3வது பாயிண்ட் பாருங்க, சார்பளவிலான தூரங்கள் குறைந்து விட்டன. இன்றைக்கு எங்களுக்கு தெரியணும், நாங்க தூரம் அப்படி இப்படி எல்லாம் கதைக்கிற விஷயங்கள் இன்றைக்கு இல்லை. இதெல்லாம் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சடுதியாக குறைந்துட்டு. காரணம் என்னன்னு கேட்டால், இன்றைக்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மாற்றமாகத்தான் வந்து இன்றைக்கு காணப்படுகிறது. ஒத்துழைப்புக்கான உலகளாவிய வலைப்பின்னல் குறிப்பாக பொருளாதார கலாச்சார மட்டங்களில் வலிவடைந்துள்ளது. உதாரணமாக பங்குச்சந்தை சூழ்நிலைகள், நிதியியல் மற்றும் நாணய ரீதியான மாற்றங்கள் வளர்முக மற்றும் வளர்ச்சியடைந்த நாடுகள் இரண்டிலும் மிகவும் விரைவான நாளாந்த நடவடிக்கைகள் எங்களுக்கு தீர்மானிக்குது. இன்னைக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், இன்னைக்கு புவியியலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு தாக்கம் எதில் இருக்குன்னா இன்னைக்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் தான். ஒரு நாட்டினுடைய பொருளாதாரங்கள், வர்த்தக நிலையங்கள், நாணய மாற்று பெறுமதிகள் இதுகள் எல்லாம் இன்றைக்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் தான் தீர்மானிக்குது. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும், இன்னும் ஒரு நாட்டு நாங்க டொலர்ல தான் கதைக்கிறது. இப்ப எல்லா பெறுமதியும் டொலர்ல தான் தீர்மானிக்கப்படும். அப்ப எங்களுக்கு தெரிய வேணும், இன்னும் ஒரு நாட்டினுடைய கரன்சியை வச்சுக்கொண்டு எங்க நாட்டினுடைய பெறுமதிகள் தீர்மானிக்கப்படுகிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப நாங்க எல்லாருமே ஒரு குடையின் கீழே தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ இன்னொரு நாடுகளை நாங்க நம்பிக்கொண்டிருக்க வேண்டிய நிலைப்பாடுகள் வந்து இருக்குது. இப்ப உதாரணமாக பேஸ்புக் எங்கட நாட்டு நிறுவனம் இல்லை, ட்விட்டர் எங்கட நாட்டு நிறுவனம் இல்லை, யூடியூப் எங்கட நாட்டு நிறுவனம் இல்லை, இப்ப நாங்க படிக்கிற ஜூம் எங்கட நாட்டு நிறுவனம் இல்லை. அப்ப நாங்க இன்னும் ஒரு நாட்டு நிறுவனத்தை நாங்க இங்க இணைஞ்சு கொடுக்கிறோம், பயனடைந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இன்றைக்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் இன்றைக்கு புவியியல்ல மிகப்பெரிய ஒரு மாறுபாடுகளை வந்து எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்குது. அடுத்ததா பாருங்க, இந்த ஐசிடியினுடைய பயன்பாடு காரணமாக இன்றைக்கு பல்வேறு விதமான அச்சுறுத்தல்கள் இன்றைக்கு எங்களுக்கு நாடுகளில் இடம்பெற்றுக் கொண்டு வருகிறது. இது வளர்ச்சி அடைந்த நாடுகள் மட்டும் இல்லை, வளர்ச்சி அடைந்து வரும் நாடுகள்ல இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்குது. இதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இன்னைக்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் வளர 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 எல்லாருக்கும் இடையிலான நெருக்கங்கள் வந்து இன்னைக்கு அதிகரித்துக் கொண்டு வருகிறது. தொலை தூரத்தில் இருக்கிற விஷயங்களை நாங்க துரிதமாக அறிந்து கொள்றது, ஒரு ஆளோட பழக்க வழக்கங்களை அறிந்து கொள்றது, ஒரு நாட்டினுடைய பழக்க வழக்கங்களை அறிந்து கொள்றது, இதுகள் எல்லாமே இன்னைக்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்துல ஒரு சாத்தியமான விடயமாக வந்து காணப்படுகிறது. இந்த கலாச்சார உலகமயமாதல் நாங்க முன்னுக்கு வடிவா படிச்சிருக்கிறோம், கலாச்சார உலகமயமாதல் எல்லாம் பத்தி. இன்றைக்கு கலாச்சார உலகமயமாதல், இந்த கட்டடை, வடிவமைப்பு, நடனம், சங்கீதம், சகல விஷயங்களையும் இன்றைக்கு பின்னி பிணைந்ததாக வந்து காணப்படுகிறது. நான் அடிக்கடி சொல்ற விஷயம் இதான். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், என்னன்னு சொல்ற இந்த முஸ்லீம் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் வடிவா, இந்த இசைகள்ன்றது அவங்களோட மதங்களை பொறுத்த வரைக்கும் கராம், இசைகளை கேட்கக்கூடாது. அப்ப அவங்க இசைகள் கேட்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் தான். அப்ப இன்னைக்கு நாங்க எல்லாருமே ஒன்றுக்குள்ள வந்துட்டோம். ஒரு மதம், மொழி, கலாச்சாரம் இதுகள் எல்லாம் இன்றைக்கு நாங்க விட்டு ஏதோ ஒரு உண்டுக்குள்ள வந்து நாங்க இணைஞ்சிருக்கோம்னா, பிணைஞ்சு போய் இருக்கிறோம். எதுக்குள்ளன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்துலதான். எங்களோட மைண்ட் தானாலே மாற்றக்கூடிய ஒரு சக்தி இன்னைக்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்துல இருக்குது. அப்ப இன்னைக்கு எங்களோட கலாச்சார சீர்கேடுகள், பழக்க வழக்க சீர்கேடுகள், நடை உடை பாவனைகள்ல மாற்றம், சகல விஷயங்களையும் ஏற்படுத்துறது இன்றைக்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பமாகத்தான் இன்றைக்கு எங்களுக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. அடுத்தது மொழி, சமயங்கள் இன்றைக்கு உலகமயமாதல்ல செல்வாக்கு செலுத்த காணப்படுகிறது. இதனால் உலகில் பல்வேறு மக்களினுடைய கலாச்சாரங்கள், விருப்பு வெறுப்புகள் இதுகள் எல்லாம் இன்றைக்கு காணப்படுறதுக்குரிய ஒரு பிரதான காரணிகளாக இது இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் தான் மிக முக்கியமான ஒரு செல்வாக்கு செலுத்தி இருக்கிறத நாங்க இன்றைக்கு பார்த்துக் கொள்ளக்கூடியதாக வந்து இருக்குது. இன்றைக்கு தெரிய வரும் பிள்ளைகள், இந்த தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் எங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை செய்தாலும் நிறைய எங்களுக்கு தீமைகளை செய்வதாகத்தான் வந்து இருக்குது. நிறைய தீமைகள் ஐசிடி படிக்கிற பிள்ளைகளுக்கு பிரதானமாக தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் என்றது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எப்படி எங்களுக்கு செல்வாக்கு செலுத்துது என்ற விஷயங்களை அவங்க வடிவா தெரிஞ்சிருப்பாங்க. சவுண்ட் இஷ்யூவா இருக்கா பிள்ளைகள்? இல்ல சார், கேக்குது. ஓகே, ஒரு ஆள் பிள்ளை போட்டு இருக்கிறா சவுண்ட் பிரச்சனைன்னு சொல்லி. சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, இந்த தகவல் தொடர்பான தொழில்நுட்பமானது நாடொன்றின் அபிவிருத்திக்கு எவ்வாறு உதவக்கூடும் என்பதனை பரிசீலிக்க. இன்றைக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், ஒரு நாடு இன்னும் ஒரு நாட்டினுடைய தொடர்புகளை பெற்றுக்கொள்றதுக்கு இன்றைக்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் மிக முக்கியமான ஒரு செல்வாக்கை செலுத்தி இருக்கின்றது. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்ப இலங்கையில இருக்கிற ஒரு பொருளை நீங்க வெளிநாடுகளுக்கு நீங்க விற்பனை செய்ய வேணும் என்றால் உங்களுக்கு அங்க உதவுறது எதுன்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் தான்.
இன்றைக்கு பல்வேறு விதமான நபர்கள் இன்னைக்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இன்றைக்கு பல்வேறு விதமான லாபங்களை பெற்றுக் கொண்டு வராங்க. இதெல்லாம் இன்றைக்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்துல மிக முக்கியமான ஒரு புரட்சிகரமான விஷயங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்குது. பாருங்க, பௌதிக வளங்கள் மட்டுமின்றி மனித வளங்களை பரிமாறிக்கொள்ளுதல் பூகோளமயமாதலின் பிரதான பண்புகளாகும். இதன் கிடைத்தொடர்பு அதிகரிப்பதற்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் வழிகூடி இருக்கின்றது. இன்றைக்கு மனித வளங்கள், பௌதிக வளங்கள் இதுகள் எல்லாம் சரியான வகையில பரிமாறிக்கொள்றதுக்கு இன்றைக்கு பூகோளமயமாதல் என்றது பாத்தீங்கன்னா மிகவும் முக்கியத்துவமான வகையில பங்களிப்பு செய்திருக்குது. இதுல ஒரு விஷயத்தை நீங்க என்னட்ட கிளாஸுக்கு வராத பிள்ளைகளும் இருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில எங்கேயோ ஒருத்த கிளாஸுக்கு போய் ஏதோ ஒரு வகையில படிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருப்பீங்க. என்னன்னு சொன்னால் இந்த முறை உங்களோட 2025ஆம் ஆண்டு பேப்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டாண்டர்டா வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது பிள்ளைகள். சரிதானே? இதுக்கு முதல் வந்த பேப்பர்களை விட நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சு உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேணும். இந்த சிலபஸ்களை விட கொஞ்சம் விஷயங்களை நீங்க கொஞ்சம் அடிஷனலா தெரிஞ்சு கொஞ்சம் படிச்சு வச்சு கொள்றது உங்களோட பேப்பர்களை இலகுவான முறைகளில் செய்யறதுக்கு உங்களுக்கு வழிகோலும். நீங்க எக்ஸாம் எழுதிட்டு மன வருத்தப்படக்கூடாது. அதனாலதான் நான் உங்களுக்கு சில விஷயங்களையும் சொல்லி வர்றேன். சரிதானே? இதுக்கு முன்னுக்கு இருந்த பேப்பர்களை விட இந்த வருஷ பேப்பர்கள் நிறைய ஸ்டாண்டர்டா வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. அப்ப நீங்க நல்ல வடிவா உங்களை என்ன செஞ்சு கொள்ள வேணும், வடிவா தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடுகளுக்குள்ள உங்களை நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க, மாற்றிக்கொள்ளுங்க. சரிதானே? ஓகே. அடுத்தது பாருங்க, சமூக கலாச்சார துறைகளிலும் கருத்துக்களை வெளியிடுதல், திறமைகளை காட்டுதல், எண்ணங்கள், கருத்துக்கள் இதுகள் சகலதையும் இன்றைக்கு நாங்கள் ஒருவரோட பகிர்ந்து கொள்றதுக்கு இன்றைக்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் தான் மிக முக்கியமான பங்களிப்பு செய்கின்றது. நாடுகளுக்கு இடையிலான நெருக்கம், வர்த்தக தொடர்பாடல், வலையமைப்பு நடவடிக்கைகள், துறைகளுக்கு இடையிலான போட்டி, யுத்தம் இது சகல விஷயங்களுக்கும் இன்றைக்கு எங்களுக்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் தான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இன்றைக்கு எங்களுக்கு காணப்படுகிறது. ஆரம்ப காலங்கள்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஒரு நியூஸ் ஒன்று அறியறதுக்கு பத்திரிகைகளுக்கு காத்திருக்க வேண்டிய நிலைப்பாடு இருந்தது. பத்திரிகைகளை காத்திருந்து படிச்சுதான் நாங்க நியூஸ் அறிய வேண்டிய ஒரு நிலைப்பாடு ஒன்று வந்திருந்தது. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்றால் இப்ப உதாரணமா என்னன்னு சொல்றது, அம்பாறையில ஒரு விபத்து நடக்குது என்றால் அடுத்த செகண்டே உங்களுக்கு நியூஸ் வரும். அம்பாறையில இன்றைக்கு சரிதானே? அப்ப ஒரு இடத்துல நடக்கிற விடயங்களை நாங்க டக்குன்னு துரிதமான முறைகள்ல அறிந்து கொள்றதுல எங்களுக்கு மிக முக்கியமான செல்வாக்கை செலுத்துற ஒரு விடயம் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்த தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் தான். சரிதானே? அப்ப அந்த விஷயங்களை நாங்க கட்டாயம் இணைஞ்சிருக்க வேணும் என்றால் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். இன்றைக்கு வேலை வாய்ப்புகள் இன்றைக்கு உலகளாவிய வகையில பாத்தீங்கன்னா இன்றைக்கு வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் தான். இன்னைக்கு தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தின் மூலம் அதிகமானோர் இந்த ஆன்லைன்ல வேலை செய்யக்கூடிய நிலப்பாடுகள் எங்களுக்கு உருவாக்கப்படுறது. சரிதானே? அப்ப இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்றைக்கு நிறைய வேலைகளை செய்து கொண்டு வராங்க. இதுக்கெல்லாம் இன்றைக்கு தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் தான் மிக முக்கியமான வகையில எங்களுக்கு பங்களிப்பு செய்திருக்குது. இந்த முறை நீங்க பூகோளமயமாதலுக்கு கூட ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க இதை போட்டு படிக்க கூடாது. எம்சிக்யூல எப்படி ட்ரிக்கா நாங்க இதுகளை படிச்சு கொள்றது. இப்ப எம்சிக்கு படிக்கிறோம் என்று போட்டு படிக்கிறது இல்ல. இப்ப எம்சிக்கு படிச்சீங்கன்னா எதுக்கு நாங்க கூட முக்கியத்துவம் கொடுக்க வேணும், எப்படி படிக்க வேணும் என்ற விஷயங்களை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். சும்மா படிச்சுட்டு ஓடுறன்றதன் அடிப்படையில இருக்கக்கூடாது. சரிதானே? நான் இதுக்கு முன்னுக்கும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஒவ்வொரு விஷயங்களையும் ஆராய்ஞ்சு பார்த்து படிக்க வேணும். எங்களுக்கு கேள்வி எப்படி வருகிறது, நாங்க எப்படி தயாராக போறோம் என்ற விஷயங்கள் தான் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும். அடுத்தது பாருங்க, சொல்லுங்க. சார் அந்த ஐரோப்பிய ஒன்றியம் ஒன்று இருக்கே சார், அதுல என்ன யெஹூ நிறுவனமா? அது ஐசிடின்றதுக்கு அப்படி இருக்குது. சரி சரி. ஓகே. சரிதானே? ஓகே. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் இந்த நுண்சில்லு அல்லது மைக்ரோ சிப்னு சொல்லுவோம். இன்னைக்கு நிறைய டேட்டாக்களை எங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்கன்னா சின்ன ஒரு இடத்துல. இன்னைக்கு ஒவ்வொரு ஆள்ற போனையும் எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகளவான தரவுகள் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்குது. அதிகளவான தரவுகள், உங்களோட மெசேஜ்கள், உங்களோட போட்டோக்கள், உங்களுடைய நீங்க இப்ப என்னன்னு சொல்றது ஒரு வீடியோக்கள் எக்கச்சக்கமான டேட்டாக்களை ஒரு சின்ன குறுகிய இடங்கள்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஆரம்ப காலங்கள்ல எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடமும் ஒரு பரந்துபட்ட ஒரு தன்மையும் எங்களுக்கு தேவைப்பட்டது. இன்னைக்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு எங்களுக்கு என்ன செய்யுதுன்னா அந்த இடங்கள் எங்களுக்கு குறுகிய தன்மைகளுக்குள்ள எங்களுக்கு மாற்றப்பட்டுட்டு
அப்ப இன்னைக்கு தெரிய வேணும், இன்னைக்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் புவியியல்ல மிகப்பெரிய ஒரு தாக்கம் செலுத்தி இருக்கிறது வந்து இன்னைக்கு நாங்க அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக வந்து காணப்படுகிறது. இப்ப சொன்னதுல யாருக்கும் எதுவும் சந்தேகம் எதுவும் கேட்க போறோன்றார்கள்? சஹிரா, எவாஞ்சலின், கார்னிலா, கீர்த்தனா, பாத்திமா? இல்ல சார். ஓகே விளங்க கேளுங்க. சந்தேகம் இருக்கிறார்கள்? சரி, உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கலாம். சார் இது நீங்க எங்களுக்கு எம்சிக்யூக்கு வருந்தானே சார், இந்த முறை எம்சிக்யூக்கு வருந்தானே சார் என்று சொல்லி சொல்றீங்க. எப்படி சார் வரும்? எங்களுக்கு எப்படி கேள்வி கேட்பாங்க? எங்களுக்கு எந்த விஷயத்தை கூட முக்கியத்துவப்படுத்த போறாங்க என்ற விஷயங்கள் உங்களுக்குள்ள அறியறதுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும். கேளுங்க சஃபியா. சஃபியா நீங்க கேட்கலாம். கைசத்திர பிள்ளை நீங்க கேட்கலாம் இல்லையா? இல்ல சார், தவறு. தவறி வந்துட்டா. சரி, ஓகே. சரி, எங்களுக்கு நான் இதை கொஞ்சம் பேப்பர் கிளாஸ்ல கொஞ்சம் ஆழமா விளங்கப்படுத்துவேன். சரி, கொஞ்சம் ஆழமா நம்ம போவோம். எக்ஸாம் பேப்பர் படிக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு டீப்பா விளங்கப்படுத்துவேன். சரி, இந்த பூகோளமயமாதல் தொடர்பாக எங்களுக்கு எந்த காலப்பகுதியில் எங்களுக்கு கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க என்ற விஷயம் எங்களுக்கு கட்டாயம் இங்க எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சரிதானே? எங்களுக்கு கட்டாயமாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சரி, 2019ஆம் ஆண்டுல பல்தேசிய கம்பெனி என்றதனுடைய வரைவிலக்கணம் கேட்டிருந்தாங்க 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில. 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில அதனுடைய சாதக தன்மைகளை வந்து கேட்டிருந்தாங்க. 2021 வரை இல்லை. 2022ல இலங்கையினுடைய பூகோளமயமாதல் செயல்முறைகளை பத்தி ஒரு கேள்வி. 2022ல 23ல பல்தேசிய கம்பெனி தொடர்பான ஒரு வினா. 2024ல இந்த பூகோளமயமாதலினுடைய ஊக்கிகள் சம்பந்தப்பட்ட ஒரு வினா. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், இந்த பூகோளமயமாதல் என்ற ஒரு பகுதி எங்களுக்கு தொடர்ச்சியாக வருகிற எம்சிக்யூ பகுதிகள். இதை நாங்க கட்டாயம் படிச்சுக்கொள்ள வேணும். எப்படி படிச்சுக்கொள்ள வேணும் என்ற செயல்முறைகளின் அடிப்படையில் நாங்க படித்தால் எங்களுக்கு ஒரு புள்ளிகள் எங்களால 15ல ஒரு புள்ளிகள் எங்களுக்கு சிம்பிளா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நான் என்னோட படிக்கிற பிள்ளைகிட்ட சொல்ற விஷயம் ஒன்று என்னன்னா, புள்ளிதான் எங்களுக்கு முக்கியம். இப்ப நாங்க எப்படி 90 எடுக்க போறோம் என்ற டாக்கெட் தான் எங்களுக்கு தெரிய வேணும். சும்மா நாங்க படிச்சு படிச்சு ஓடுறதுலயோ இல்ல பேப்பர் கிளாஸ் செய்யறதுலயோ ஒற்று பிரியோசனம் கூட இல்லை. எப்படி கேள்வி வரப்போகுது இந்த முறைங்களுக்கு நாங்க அதுக்கு எப்படி எங்களை தயார்படுத்த போறோம், அதுதான் பேப்பர் கிளாஸ். சும்மா ஓடி ஓடி படிக்கிறதுல ஒரு பிரியோசனமும் இல்லை. ஞானசோரும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு போட்டு 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 அந்த குரூப்ல நிறைய பேப்பர்கள் நிறைய விஷயங்கள் இப்படி வரும் பிள்ளைகள் இப்படி படிங்க பிள்ளைகள் இப்படி வரும் பிள்ளைகள் இப்படி படிங்க பிள்ளைகள் சொல்லியே வண்ணமாயே இருப்பேன். ஆனா நீங்க அவரை பேச்ச கேட்க மாட்டீங்க. சரிதானே? உங்களோட பாட்டுல படிச்சுட்டு பிறகு சார் இந்த மார்க்ஸ் வரல சார், எனக்கு நான் அந்த மார்க்ஸ்க்கு எதிர்பார்த்தேன் சார் திருப்பிங்க. அப்ப நல்ல படிவா நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த பூகோளமயமாதலுக்கு. இந்த முறையும் உங்களுக்கு ஒரு எம்சிக்கு பகுதிகள் பூகோளமயமாதல கட்டாயம் வரும். சதா நீங்க கேட்கிற கேள்விகளை பிள்ளை எனக்கு டைரக்டா மெசேஜ் பண்ணாம எனக்கு நீங்க கை சத்துட்டு டைரக்டா கேளுங்க. எனக்கு உங்களோட மெசேஜை வாய்ச்சி கேட்கறதுக்கு எனக்கு டைம் போதாது. இந்த தடவை கூடுதலான அந்த எக்ஸாம் பேப்பர் செய்த ஒரு பிள்ளை தான் இந்த தடவை ரிங்கோவில கிண்ணியாவில இந்த குரூப்ல இருந்து இந்த தொடர்ச்சியா அந்த நடைபெற்று, அதாவது ஜானு குரூப் மூடாக இலவச எக்ஸாமுகள் நடக்குது. அப்படி நிறைய எக்ஸாமுகள் நடக்கப்பட்ட சூம் கிளாஸ்லயும் இந்த புள்ள வந்து தவிராம கலந்து கொண்டு அந்த வந்த பிள்ளை இந்த தடவை கிண்ணியாவில பெஸ்ட் ரேங்க் அடிச்சிருக்குது. அதோட டீட்டெயிலும் நான் குரூப்ல பதிவு செய்திருந்தேன். அவளோட சொல்றதுக்கான முதல் காரணம், பெஸ்ட் ரேங்க் வந்ததுக்கான ஒரு காரணம், நான் எல்லா பாடத்திலையும் அதிகளவான பேப்பரோடு செய்தேன். நடைபெற்று முடிஞ்ச மாகாண மட்டம் வலய மட்ட பேப்பர் சுவல் 4ஆம் தவணை 5ஆம் தவணை பேப்பர் சுவல் எல்லாம் மிக முக்கியமான பேப்பர் சுவலை செய்திருந்தார். அவ அவங்க மற்றபடி ரிசல்ட்ஸ் எடுத்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நீங்க எந்த அளவுக்கு நீங்க படிச்ச, நீங்க எதை முக்கியம் சொல்லி படிச்ச நீங்கன்னு கேட்டா தெரியும். அவங்க சொல்றது முதல் காரணம் பேப்பர் கிளாஸ், பேப்பர் அதிகளவான பேப்பர்கள் தான் செய்தேன். இந்த தடக்கையும் 4ஆம் தவணை பேப்பர் குறிப்பாக நடைபெற்று இருக்குது. 5ஆம் தவணை பேப்பர் நடைபெற்று இருக்குது. 5ஆம் தவணை பேப்பர் ஒரு எதிர்பார்க்கப்படுற ஒரு சரியான ஒரு அழகரை உள்ளடங்கிற மாதிரி ஒரு பேப்பராக அமையும். 5ஆம் தவணை முடிஞ்சதுக்கு பிறகு ஜானு குரூப்பாலேயோ அந்த ஒரு செமினார் நடக்கும் ரிங்கோ இல்ல. அது வந்து எல்லா ஸ்கூல்லையும் அவங்க ஸ்கூல் வந்து நடக்க போற செமினார்களுக்கு கூப்பிட்டாலும் அந்த செமினார் வந்து செய்து கொடுக்கப்படும்.
ஃபைனலா நடக்க போற செமினார் வந்து வினோத் சார் தான் செய்வார். இந்த தடவை நடக்கிற ரிங்கோவில் நடக்கும். இடம் வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. சரியான முறையில எல்லாம் 5ஆம் தவணையும் ஃபுல்லா டீட்டெயில பேப்பர் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஃபைனலா உங்களுக்கு ஃபைனல் செமினார் ஒன்று நடக்கும். இது கட்டாயம் ரிங்கோல ஏதோ ஒரு இடத்துல நடக்கும். அதை உங்களுக்கு குறிப்பிலேயோ இதுலயோ நான் தெரியப்படுத்துவேன். சேர் மூலமாகவும் நான் தெரியப்படுத்துவேன். சரி, ஓகே சார். சொன்ன விஷயத்தை எல்லாரும் கேட்டிருப்பீங்க பிள்ளைகள். உங்களுக்கு நோட்ஸுகளை பத்தி நீங்க ஓடாதீங்க. நோட்ஸுகளை தேடி ஓடுனீங்கன்னா நீங்க பிக்கெட் தான், ஒரு கதையும் இல்லை. ஏனென்றால் எல்லார் கையிலையும் நோட்ஸ் இருக்குது, வெள்ளமா கிடக்குது நோட்ஸ். ஜனசர்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு யார் சார் நோட்ஸ் வேணுமோ எல்லா நோட்ஸும் உங்களுக்கு அனுப்புவேன். கடகடன்னு அந்த நோட்ஸ்ல கேட்பேன். நீங்க செய்ய வேண்டியது எதுன்னு சொன்னால், இந்த முறைங்களுக்கு பேப்பர் எப்படி அமைய போகுது, நாங்க எப்படி படிக்க போறோம் என்ற விஷயங்கள் தான் உங்களுக்கு இங்க தெரிஞ்சிருக்க வேண்டும். சரி, என்னட்ட சில பிள்ளைகள் சொன்ன விஷயங்களை சொல்றேங்க. என்னட்ட சில பிள்ளைகள் கேட்டாங்க. அப்படி என்றால் 2024ஆம் ஆண்டு என்னட்டு சொல்றது, படிச்சு அந்த கொஞ்சம் ரிசல்ட் குறைவான பிள்ளைகள் வந்து என்னட்ட கதைச்ச ஒரு விஷயம் என்னென்றால், சில பிள்ளைகள் என்னட்ட வந்து கதைச்சென்றால், சார் நாங்க பேப்பர் கிளாஸ் செய்தோம் சார், ஆனா எங்களுக்கு மார்க்ஸ் வர இல்லை சார், நாங்க எதிர்பார்த்த மார்க்ஸ் வர இல்லை, ஆனா நல்லா தான் சார் பேப்பர் செய்தோம், ஆனா எங்களுக்கு எதிர்பார்த்த மார்க்ஸ் வர இல்லை சார் என்று சொல்லி கவலைப்படுவாங்க. அப்ப நான் அந்த பிள்ளைகிட்ட சில விஷயங்களை கதைக்க போது அந்த பிள்ளைய சொல்லுங்கள், பிள்ளைகள் எப்படி பேப்பர் செஞ்சீங்க, என்ன மாதிரி செய்தீங்க, என்ன கணக்குனா அந்த பிள்ளை சொல்ற வந்து பிள்ளை அதுகள் சும்மா தங்களுக்கு தெரிகிற மாதிரி செய்திகளே ஒழிய தங்களுக்கு வரக்கூடிய பகுதிகளை அடையாளப்படுத்தி செய்யறது இல்லை. அப்படி படிச்சு நீங்க போனீங்கன்னா ஒரு பிரயோசனமும் இல்லை. எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், இந்த செய்முறை புவியில 10க்கு 10 சிம்பிளா எடுக்கலாம். இந்த 10க்கு 10 நீங்க வடிவா எடுக்கலாம், சிம்பிளா எடுக்கலாம். இப்ப நான் ஒன்றும் பொய் சொல்ல இல்லை, நான் உங்களுக்கு ஒன்றும் பொய் சொல்லவோ. என்னட்ட படிச்ச பிள்ளை எல்லாம் கூட ஸ்கூல்ல இருக்குங்க, எக்கச்சக்கமான பிள்ளைகள் என்னட்ட படிச்ச பிள்ளைகள் நிறைய பேர் இருக்குது யூனிவர்சிட்டி என்ன பண்ணாக்கள். கடைசி டைம்ல வந்தெல்லாம் படிச்சு நல்ல ரிசல்ட் எடுத்த பிள்ளை எல்லாம் ஏராளம். சரிதானே? நான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற வே எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டெக்னிக்கல். இப்ப புவியல்ல எங்களுக்கு டெக்னிக்கல் தெரிஞ்சிருக்க வேணும், அதுதான் எங்களோட புள்ளிகளை உயர்த்தும். இப்பதான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கிறது செய்முறை புவியியல். சரி, செய்முறை புவியியல் எங்களுக்கு கேள்வி எப்படி அமையப்போகுது, எந்த அளவுக்கு நாங்க கூட டார்கெட் பண்ண போறோம், நாங்க எதை படிச்சோன்னே எங்களுக்கு கூட புள்ளிகள் வரும் என்ற விஷயங்களை நீங்க இங்க அடையாளப்படுத்த வேணும். நீங்க செய்வீங்க பிள்ளைகள். ஒரு பிள்ளைக்கு ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு பிள்ளை என்னட்டு சொன்னா அப்படின்னா, சார் எனக்கு 90 80 தான் சார் எனக்கு மார்க்ஸ் வரதான், ஏஎல் ரிசல்ட் சி வந்திருக்கு சார் என்று சொல்லிடுறேன். அப்பதான் தான் ரீகரெக்ஷன் போட போறேன் என்று சொல்லி என்னட்ட கதைச்சா. இப்ப என்னோட கிளாஸுக்கு வராத பிள்ளைகள் அவங்க எல்லாம் அந்த யூடியூப் வீடியோக்களை பார்த்து எனக்கு கால் பண்ணுங்க. அப்ப அந்த பிள்ளைகிட்ட கேட்டோட நான் சொன்ன, பிள்ளை நீங்க எழுதுற மெத்தட் பிள்ளையா இருக்கும், நீங்க எப்படி எழுதிருப்பா, கீவேர்ட்ஸ் பயன்படுத்தி எழுதிருப்பியா, அல்லது வந்து பாத்தீங்கன்னா சரியான முக்கியத்துவமான விஷயங்களை கொடுத்து எழுதிருப்பீங்களா என்ற விஷயங்கள்லாம் அந்த பிள்ளைகிட்ட கேட்டால் அந்த பிள்ளை முடிச்சுட்டு நிற்கும். அப்ப எம்சிக்கு பிள்ளைகள் சிம்பிள். நீங்க எம்சிக்கு நினைச்சு பயப்பட வேண்டிய தேவைப்பாடுகள் எம்சிக்கு மிக இலகுவாகத்தான் வரும். உங்களுடைய டீச்சர்ஸ் கைட்ட வடிவமைப்பு டீச்சர்ஸ் கைட்டின் அடிப்படையில் உங்களுக்கு கேள்விகள் வரும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. சரி, இப்ப நீங்க இப்ப 1 இப்ப செய்முறை புவியல் எடுத்தோன்னு சொல்லி செய்முறை புவியல் கஷ்டம், எங்களுக்கு ஒன்றும் விளங்குது இல்லை, படிச்சோம் எங்களுக்கு கஷ்டமா இருக்குது என்றால், நீங்க முதலாவது இவரைத்தான் கிளியர் பண்ண வேணும். இவர் தான் எங்களுக்கு கட்டாயமானா உங்களுக்கு அதிகளவான புள்ளிகளை பெற்று தரவர் இவர் 1க்கு 50,000. இவரை நீங்க சும்மா தாறுமாறா படிச்சு வச்சிருக்க வேணும். என்ன கேள்வி வந்தாலும் நான் செய்வேன் என்ற ஒரு பக்குவம் உங்களுக்கு கூட இருக்க வேணும். பாருங்க, 2019ஆம் ஆண்டு 3 வினா, 2020ஆம் ஆண்டு 4 வினா, 2021 3 வினா, 2022 4 வினா, 2023 3 வினா, 2022 2 வினா. இந்த முறை உங்களுக்கு 4 வினா வரும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது எப்படி வரப்போகுது, இவங்க எப்படி கேட்க போறாங்க, என்ன விஷயங்களை கேட்க போறாங்கன்றத நாங்க பின்னுக்கு பார்த்து கொண்டு போவோம், அதுல மாற்றம் இல்லை. அப்ப இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா விளங்கும் எப்படியெல்லாம் அவங்க கேள்வி கேட்கிறாங்க, என்ன விதத்துல கேட்கிறாங்க என்ற விஷயங்கள் நீங்க இங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும், படிச்சு வச்சிருக்க வேணும். பிள்ளைகள் நீங்க புள்ளிகள் எடுக்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட், ஒரு ஸ்டைல், அதான் உங்களை புள்ளிகளை பெற்றுத்தரும். 75 எடுத்தவனுக்கு மீதான், 95 எடுத்தவனுக்கு மீதான், 95ல எடுக்கணும்னு யோசிக்க வேணும். அப்பதான் நாங்க மற்றவனை விட கொஞ்சம் முன்னுக்கு போகக்கூடிய நிலப்பாடுகள் வேற. ஓகே, அடுத்தது பாருங்க, 15வது வினா, தற்காலத்தில் தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பத்துடன் தொடர்புடைய பிரச்சனைகளை விளக்குக. இது சொல்லவே தேவையில்லைங்கிற பிள்ளைகளுக்கு, சும்மா ஜென்ரலா சும்மா பிரிச்சு மேயலாம். இன்றைக்கு தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தால் வருகின்ற பிரச்சனைகளை, எக்கச்சக்கமான ஏராளமான பிரச்சனைகள் இன்றைக்கு தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தால தான் எங்களுக்கு உருவாக்கி கொண்டு வருகிறது என்ற விஷயம் எங்களுக்கு வடிவா தெரியும். பாருங்க, தவறான தகவல்களை விரைவாக பரப்புதல். இன்றைக்கு சோசியல் மீடியாவை எடுத்து பார்த்தீங்கன்னா பொய்யான விஷயம் தான் நிறைய வரும். சரியான விஷயம் மாறதை விட
பிழையான விஷயங்கள், ஒரு ஆபாசமான விஷயங்கள் தான் இன்றைக்கு அதிகமாக பரப்பப்பட்டு கொண்டிருக்கிற விஷயங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்குது. இது தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனைகளாகவும் ஒரு பிழையான விடயமாகவும் இன்றைக்கு இருக்குது. எங்களுக்கு தெரிய வேணும், இன்றைக்கு என்னன்னு சொன்னால் இந்த இணையவழி சம்பந்தமான சட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு எங்களுடைய நாடுகள் இயற்றப்பட்டு கொண்டிருக்குது. இதெல்லாம் இந்த தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தில் வருகின்ற பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய வேணும் என்ற ஒரு முகமாகத்தான் இன்றைக்கு இது வந்து எங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. பிள்ளைகள் இதுல கீற வேணாத, சும்மா அட்டவணை அதெல்லாம் அடிக்க வேணாது. உங்களுக்கு தவறுதலாக வாரது பிரச்சனை இல்லை, ஆனா திருப்பி திருப்பி செய்யாதீங்க. சரிதானே? ஓகே. பாருங்க, தவறான தகவல்கள் விரைவாக பரப்பப்படுதல், இணையம், தொலைக்காட்சி என்பவற்றினால் பயன்பாட்டினால் சட்டவிரோதமான தகவல்கள் அல்லது தவறான தகவல்கள் விரைவாக பரப்பப்படுகின்ற சூழல் காணப்படுவதுடன் வன்முறை அதிகரிக்குவதற்கும் இது காரணமாக அமைகின்றது. அப்ப சட்டவிரோதமான செயற்பாடுகள் இன்றைக்கு எங்களுக்கு அதிகரித்து கொண்டு வாரது இந்த இணையத்தின் இந்த தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தாக்கமாக வந்து இன்றைக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தினால் இணைய வங்கி மோசடிகள், கடன் அட்டை மோசடிகள் என்பன அதிகரித்துக் கொண்டு வருகிறது. சரிதானே? இன்றைக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், ஒரு விஷயம் ஒன்று இன்றைக்கு எங்களை நாடுகள் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இணைய வங்கி மோசடிகள், இன்றைக்கு கடன் அட்டைகள்ல நடக்கிற மோசடிகள் இன்றைக்கு எங்களோட நாடுகள்லையும் உலக நாடுகள்லையும் இன்றைக்கு அதிகமாக வந்திருக்குது. இதுக்கெல்லாம் இன்றைக்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் தான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த விசாலினுடைய இரும்பு திரை என்ற ஒரு படத்துல நீங்க பார்க்க வேணும், அந்த கடன் அட்டை மோசடிகள் வந்து அதுல பிரதானமாக காட்டப்பட்டிருக்கும். சரிதானே? அப்ப இந்த விஷயங்களை நீங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும், படிச்சு வச்சிருக்க வேணும். சரிதானே? பாருங்க, கைபேசிகள், இணைய பாவனைகள் அதிகரித்தல், இளைஞர் யுவதிகள் மற்றும் சிறுவர்கள் தவறான பாதைகளுக்கு இட்டுச் செல்வதற்கான செயற்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு உருவாக்கப்படுறது வந்து பாத்தீங்கன்னா எதனால் என்று பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்த தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தின் காரணமாகத்தான். சரிதானே? இதுதான் இன்றைக்கு எங்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் பலவிதமான தாக்கங்களையும் இன்றைக்கு எங்களுக்கு ஏற்படுத்துறதுல ஒரு மிக முக்கியமான செல்வாக்கு செலுத்துறதாக வந்து காணப்படுகிறது. பாருங்க, காணொலி வைரஸ் காரணமாக ஒருங்கிணைந்து பல்வேறு விதமான பிரச்சனைகள் இன்றைக்கு பரப்பப்படுறது, தகவல்கள் திருட்டு போறது, இதெல்லாம் இன்றைக்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தில் வருகின்ற மிக முக்கியமான பிரச்சனைகள். இந்த சமூக பண்பாட்டு பழக்க வழக்கங்கள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்துல தான் இன்றைக்கு எங்களுக்கு உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள் பிள்ளைகள்? இருந்தா கேளுங்க. சஹிரா, சல்மா, கார்னிலா? இல்ல சார். இல்ல சார். ஓகே, குட். அடுத்தது 16வது கேள்வியை வந்து பாருங்க பிள்ளைகள். பூகோளமயமாதல் செயல்முறையினை துரிதப்படுத்துவதற்கு இணையம் எவ்வாறு எங்களுக்கு பங்களித்துள்ளது என்பதனை சுருக்கமாக விளக்குக. இன்றைக்கு எங்களுக்கு இந்த பூகோளமயமாதல் வந்து பாத்தீங்கன்னா துரிதமாக எங்களுக்கு வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டு போறதுல இந்த இணையம் எங்களுக்கு எப்படி செல்வாக்கு செலுத்துது. இப்படிதான் கேள்விகள் போடுவாங்க உங்கள்கிட்ட, இணையம்ன்றதுக்கு பதிலாக உங்களுக்கு வலையமைப்பு அப்படி போடுவாங்க. கேள்விகளை டிஃபரெண்ட் படுத்துறது, இதை நீங்க ஆழமா படிக்க வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லைன்னு சொல்லிட்டு எம்சிக்யூ மட்டும் நீங்க நார்மலா பாருங்க. சரிதானே? அந்த விஷயங்களை கூட முக்கியத்துவப்படுத்தி படித்தாலே போதும். இதுல நீங்க கிடந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சு உங்களை குழப்பமடைய வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை. நான் எதுக்கு நீங்க கூட முக்கியத்துவம் கொடுக்க வேணும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தான் அந்த அளவுகள் கொண்டு போவேன். பாருங்க, இணையத்தில் ஏற்பட்டு வரும் பரந்தளவான பயன்பாடு காரணமாக உலகமயமாதல் செயல்முறையில் பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. சமூகத்தின் பொருளாதார, கலாச்சார, பண்பாட்டு, அரசியல் துறைகளில் இத்தகைய மாற்றங்கள் இடம்பெறுகின்றன. மிக குறுகிய காலத்தில் உலகினை நவீனமயமாக்கத்துக்கு உட்படுத்தியிருக்குது. இன்றைக்கு எங்களுக்கு தெரிய வேணும், இந்த தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் வந்ததுக்கு பிறகுதான் நிறைய மாற்றங்கள், நிறைய பிரச்சனைகள், சமூகத்தினுடைய குளறுபடிகளுக்கெல்லாம் இன்றைக்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தில் இருக்கிற இந்த இணையம் தான் மிக முக்கியமான ஒரு செல்வாக்கு செலுத்தியிருக்குது. எந்த ஒரு நாட்டிலும் உற்பத்தி செயற்படுத்தப்படும் பொருட்கள் மற்றும் பண்டங்களை மிக குறைவு காலத்துக்குள் மிக விரைவாக விற்பனை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணம், வர்த்தகம், தபால் சேவைகளிலும் பார்க்க மிக இலகுவாக இணையத்தினூடாக தகவல்கள் விநியோகிக்கப்படுகின்றது. மிக இலகுவான முறைகளில் நாங்கள் தகவல்களை பெற்றுக் கொள்றதுக்கும் இந்த இணையம் தான் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு செல்வாக்கு செலுத்தியிருக்கின்றது. மக்களிடையே தனிப்பட்ட தனியார் தொடர்பாடல்களை நடத்துறதுக்கு, அடுத்தது கணனிகள்ல இலகுவான முறைகள்ல பணப்பரிமாற்றங்கள் செய்யறதுக்கு, இதுகளுக்கெல்லாம் இன்றைக்கு எங்களுக்கு எது பயன்படுத்தப்படுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் என்ற ஒன்றுதான் இன்றைக்கு எங்களுக்கு அதிகமாக வந்து பயன்படுத்தப்படுகிறது. மருத்துவ சேவைகள், மருத்துவ வசதிகள், மருத்துவ கொள்ளளவுகள், இதுகள் எல்லாம் இன்றைக்கு எதன் மூலம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தின் மூலம்தான் எங்களுக்கு அதிகமாக நடந்து கொண்டிருக்குது.
பூகோள கிராமங்களில் எந்த ஒரு நபரிடம் இருந்தோ எந்த ஒரு மருத்துவ நிறுவனங்களில் இருந்தோ முழுமையான சேவைகளை மக்கள் பெற்றுக்கொள்வதற்கான வசதிகள் உள்ளன. உதாரணம் மருத்துவம். இன்றைக்கு தெரிய வேணும் பிள்ளைகள் என்னென்றால், இந்த மருத்துவம் அதாவது இலத்திரனியல் மருத்துவம் என்று சொல்லுவாங்க. இந்த இலத்திரனியல் மருத்துவம் வந்ததுக்கு பிறகு வெளிநாடுகளில் இருக்கின்ற மருத்துவர்களினுடைய துணை கொண்டு இன்றைக்கு நாங்கள் மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இதெல்லாம் இன்றைக்கு இருக்கின்ற தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு தாக்கமாகவும் மிக பிரதானமான ஒரு தாக்கமாகவும் எங்களுக்கு இங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. கல்வியை இலத்திரனியல் ஊடாக பரப்புவதற்கு ஒரு முறை ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. மிக குறைந்தளவான பௌதிக வளங்களை பயன்படுத்தி பெருமளவான எண்ணிக்கையான தகவல்களை மக்களுக்கு வழங்குகின்ற வசதிகளை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எங்களுக்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் தான் எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்குது. உதாரணம், மெய்நிகர் பல்கலைக்கழகங்கள். இன்றைக்கு வெளிநாடுகளில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள்ல இருந்து அதிகளவான டிகிரிகளை பெற்றுக் கொள்றாங்க. இது எல்லாம் எதன் மூலம் என்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் வந்ததுக்கு பிறகுதான் மிக இலகுவான முறைகளில் கல்வி நடவடிக்கைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகள் எல்லாம் இன்றைக்கு எங்களுக்கு காணப்படுகிறது. இதில் யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள் பிள்ளைகள் இருந்தா கேளுங்க. பர்ஹா, சல்மா, சஹிரா, நுல்ஃபா. சரி, அடுத்த விஷயம் 17வது வினா பாருங்க. இலங்கையின் விவசாய அபிவிருத்தியின் மீது ஏற்பட்டு வரும் தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தின் தாக்கத்தினை சுருக்கமாக விளக்குக. இன்றைக்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் இந்த விவசாயத்தில் எப்படி எங்களுக்கு செல்வாக்கு செலுத்திருக்குது என்ற விஷயம் எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். பாருங்க, பல்வேறு பயிர்களினை பயிரிடுதல் பற்றிய அறிவினை தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தினூடாக வழங்கப்படுகிறது. இன்றைக்கு எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு ஜப்பான்ல இருந்து இன்றைக்கு இங்க எங்களோட இலங்கை நாடுகள் எப்படி பயிர்கள் பயிரிட வேணும், எப்படி அறுவடை செய்ய வேணும் என்றதுக்குரிய ஆலோசனைகள் எல்லாம் இன்றைக்கு மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது. இதெல்லாம் எதால் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தின் மூலம்தான். விவசாயிகள், வர்த்தகர்கள், வியாபாரிகள் சேவைகளை வழங்குவதற்கிடையில் அறிவினை பரிமாறிக்கொள்வதும் இன்றைக்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தின் மூலம்தான் இன்றைக்கு எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டு வருகிறது. வானிலை மற்றும் காலநிலை தரவுகளை பெற்றுக் கொள்கின்ற தன்மைகள், விவசாயத்தினுடைய இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள், கிருமி அழிக்கிறது, கிருமி நாசினி தெளிக்கிறது, இதுகளுக்கு எல்லாம் இன்றைக்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் தான் இன்றைக்கு எங்களுக்கு பயன்படுத்தப்பட்டுக் கொண்டு வர தன்மைகளை இன்றைக்கு நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. அடுத்தது, ஒரு விவசாய உற்பத்தி பொருட்களை உலக சந்தைகளில் விற்பனை செய்யறதும் இன்றைக்கு எங்களுக்கு இந்த தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் தான் ஒரு பிரதான செல்வாக்கு செலுத்துவதாக இருக்குது. இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள் பிள்ளைகள் இருந்தா கேளுங்க. சார், கேளுங்க. இதுல GIS, GPS, RS வச்சு தானே செல்லணும். ஓமாம். இன்றைக்கு எங்களுக்கு தெரிய வேணும், ஒரு கிருமி நாசினி தெளிக்கிறது அல்லது ஒரு கலை நாசினி தெளிக்கிறதுக்கு எல்லாம் இன்றைக்கு எங்களுக்கு என்ன இந்த ஆளில்லா விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு எங்களுக்கு விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. இதெல்லாம் தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான செல்வாக்காகத்தான் நாங்கள் இங்கே கருத்தில் கொள்ள வேணும். சரிதானே பிளான்? இப்ப பிள்ளைகள் இப்ப ஒரு விஷயத்தை நீங்க வழியா ஞாபகம் கொள்ள வேணும் என்னென்றால், இந்த பூகோளமயமாதல தொடர்பான பொறுத்த வரைக்கும் நீங்க விடிய இருந்து படிச்சு நீங்க ஒன்றுமே செய்ய மாட்டீங்க. இந்த கன்செப்ட் விளங்கினா மட்டும்தான் நீங்க கோடு போடுவீங்க, இல்லாட்டி போட்டுக்க மாட்டீங்க, கஷ்டப்படுவீங்க. சரிதான், நிறைய பிள்ளைகள் சொல்ற விஷயமே தான் இப்ப விளங்காது. ஆனா பிள்ளைகள் நீங்க நிறைய பேர் யோசிக்கிறீங்க எப்படி என்றால் 50,000 வர இயலாது என்று சொல்லி யோசிப்பீங்க. ஐயோ என்னடா அவ்வளவு பேர் எழுதுகள் எப்படி நான் 50,000? மிக இலகு பிள்ளைகள், மிக மிக இலகு. நான் இதை ஒரு சில ஸ்கூல்ல சாதிச்சும் காட்டியிருக்கிறேன். சில ஸ்கூல்ல சாதிச்சே நான் அந்த பிள்ளைகளை காட்டியிருக்கிறேன். இப்ப உதாரணமா சொல்றேனே, இப்ப இதுல என்னட்ட படிக்கிற பிள்ளைகள் அந்த ஸ்கூல் பிள்ளை எல்லாம் இருக்கிறீங்க. இந்த பூநகர் பிள்ளைகள், சரிதானே? பூநகர் பிள்ளைகள் திருங்கோவில் இருக்கிற ஒரு ஸ்கூல் உண்டு. அங்க 2024ஆம் ஆண்டு 2வது பேட்ச். அதுல ஒரு பிள்ளை 23,000 எடுத்தேன். அந்த பிள்ளை சொல்லும் எப்படி என்றால், சார் எங்க சார் எங்களால் எடுக்க எவ்வளவு பேர் சார் படிக்கிறாங்க, எங்களால முடியுமா சார், எங்களோட பாடம் சட் ஸ்கோர் இல்லையே சார், எப்படி நாங்க முன்னுக்கு வாரம், இப்படி எல்லாம் பிள்ளைகள் கதைக்கும். அப்ப நான் சொல்ற விஷயம் அவங்கள்ட்ட தான் நான் வழிகாட்டுவேன். இப்படி இந்த ரக்ல போனா நீங்க சிம்பிளா பாஸ் பண்ணலாம், இந்த ரக்ல போனீங்கன்னா நீங்க ஃபெயில். எப்படி என்று பாத்தீங்கன்னா ஒரு பிளான், ஒரு திட்டமிடல், ஒரு விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். பிள்ளைகள் ஒரு விஷயத்தை பற்றி ஞாபகம் கொள்ளுங்க. 1000 பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா பிள்ளைகள் 1000 பேரும் படிக்காதவர்கள். இதான் ஏஎல் இருக்கிற பிக் பாயிண்ட். அந்த பிக் பாயிண்ட் தான் நீங்க பிடிக்க வேணும். அந்த பிள்ளைகள பிக் பாயிண்ட் நீங்க பிடிக்க வேணும். 1000 பேரும் படிக்க மாட்டாங்க.
1000 பேரும் சரியான வகைகள்ல போக மாட்டாங்க, சரியான வேயில போக மாட்டாங்க. அங்கோடுங்கள் இங்கோடுங்கள், அங்க போய் படிக்குங்கள் இங்க போய் படிக்குங்கள், எக்ஸாம் வச்ச உடனே மார்க்ஸ் வராது, கஷ்டம் பண்ணுங்கள். அப்ப அதுகள் போற வே எல்லாம் சரியான வகையில பிள்ளையா இருக்கும். இப்ப அதுகளை நீங்க கணக்குல எடுக்க வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை. 1000 பேர் எழுதுறதால் 500 பேர் படிக்குங்க, சரியான ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்குங்கள். அந்த 500 பேரும் படிக்குங்கள், ஆனால் எழுதாதுகள், எழுத தெரியாது. அப்ப எழுதுற மெத்தட் நாங்க பிடிக்க வேணும். அது அடுத்த டெக்னிக்கல், 2வது டெக்னிக்கல். அதுலயும் ஒரு 100 பிள்ளைகள் தான் டெக்னிக்கலா படிக்குங்க. அந்த 100 பிள்ளைகள்லையும் நாங்க எப்படி அதுகளை டார்கெட் பண்ணி தூக்க போறோம் என்ற விஷயத்தை நீங்க அங்க பிடிக்க வேணும். அதான் எங்களுக்கு டெக்னிக்கல். அந்த 100 பேரும் எப்படி படிக்குதுகள் என்ற விஷயத்தை நீங்க பிடிச்சாலே சிம்பிளா நாங்க என்ன செய்யலாம், அந்த பிள்ளைகளை ஓவர்டேக் பண்ணி கொண்டு போகலாம். இப்போ உதாரணமா ஓட்டப்பட்டி பாருங்க பிள்ளைகள், நீங்க ரன்னிங் ஓடுற மாதிரி தான். ஒருத்தன் அவன் எப்படி பயிற்சி பெறான்றதை விட நீங்க கூட பயிற்சி பெற வேணும். ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் அடிக்க வேணும் என்றால் ஒரு மில்லி செகண்ட் உங்களை தோக்கடிக்கும். மில்லி செகண்டுக்கா வெல்ற தன்மைகள் வரும். அந்த மில்லி செகண்டுக்கு 4 வருஷம் ட்ரைனிங் வழங்கப்படும். மில்லி செகண்டுக்கு 4 வருஷம் ட்ரைனிங். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களோட 3 மணித்தியால எக்ஸாம் அல்லது 6 மணித்தியால எக்ஸாம் உங்களோட 2 வருடத்துல தயாரில் இருக்குது. அப்போ பயிற்சி இல்லாம ஒரு சரியான முறைகள்ல நீங்க திட்டமிடாம போனீங்கன்னா அங்க ஃபெயில் தான். நீங்க நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் பிள்ளைகள், என்னட்ட கூட நான் சக்சஸ் அடைஞ்சது மதரசா பிள்ளைகள்ல. 3 மாத படிச்சு பிள்ளைகள் ஏத்திரச்சிட்டியல் எடுக்குங்கள் பிள்ளைகள். நான் அதுகளுக்கு சொல்ற விஷயம், இப்படி படிங்க பிள்ளைகள், இப்படி போங்க, இப்படி படிங்க, இப்படி மார்க்ஸ் வரும் என்று சொன்னா அதையும் அதை கேட்டு செய்யுங்களேன் அந்த பிள்ளைகள். அப்படி ஒரு பழக்கமே இருக்கு அந்த பிள்ளைகளுக்கு. ஏத்திரச்சிட்டியில் எடுத்து ஃபோன் பண்ணி சொல்லுங்க, சார் எங்களுக்கு ஏத்திரச்சிட்டி சார், சார் எங்களுக்கு பீத்திரச்சி, ஏயும் பி தான் கூட எடுக்குங்கள். சில பிள்ளைகள் அதுல லோவான பிள்ளைகள் இருக்குங்கள், ஆனால் நிறைய பிள்ளைகளே ஏவி திரி எடுக்குறது. நீங்க 2 வருஷம் படிச்சு கூட எடுக்கிறீங்க. அதான் பெரிய அதிசயமா இருக்குது எனக்கு. அப்ப எனக்கு என்ன தெரியாது அதுல என்ன காரணம் என்னன்னு கேட்டா, நீங்க சரியான வேயில போறது இல்லை. அதான் நாங்க பிரதான பிரச்சனைகள் இதுல இருக்கிறாங்க. என்னட்ட படிக்கிற பிள்ளைகள்லையும் நிறைய பேர் இருக்கிறீங்க, நல்ல ரிசல்ட் எடுக்கக்கூடிய ஆக்கள். மற்ற பாடங்களையும் படிப்பா படிங்க, கட்டிக்காரத்தனமா படிச்சீங்கன்னா நல்ல ரிசல்ட், நல்ல ரேங்க் எடுப்பீங்க. நல்ல யூனிவர்சிட்டிக்கு போங்க, நல்ல கோர்ஸ் படிங்க. சும்மா ஆர்ட்ஸுக்குள்ள வேற விரும்பாதீங்க பிள்ளைகள். திருப்பி நான் சொல்றேன், ஆர்ட்ஸ் துறைக்குள்ள வரணும்னு விரும்பாதீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க, உங்களை அர்ப்பணிச்சு படிச்சு நல்ல நல்ல துறைகளுக்கு போய் வேற வேயில போக வழிக்கிடுங்க. ஆர்ட்ஸ் துறைக்குள்ள வந்தீங்கன்றால் வேலை இல்லாத பிரச்சனைகள் உருவாகும் உங்களுக்கு. நீங்க நல்லா படிச்சு வேற வேவுலால போங்க, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. ஓகே, அடுத்தது 18வது, இலங்கையின் பொருளாதாரத்தின் உடன்பாடான உருமாற்றத்தினை நோக்கிய தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தின் மட்டுப்பாடுகள் என்ன? சரி, இன்றைக்கு எங்களுக்கு தெரிய வேணும், இன்றைக்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் வந்ததுக்கு பிறகு என்னென்ன மட்டுப்பாடுகள், என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன தாக்கங்கள் எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்குதுன்ற விஷயங்களும் நாங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். பாருங்க, அபிவிருத்திக்கு ஐசிடி என்பதனை எவ்வாறு பிரயோகிக்க முடியும் என்பதனை விளங்கிக் கொள்ளுதலும் அதனை பெற்றுக்கொள்ளுதலும் மிக குறைவு. இன்றைக்கு ஒவ்வொரு துறைகளும் இன்றைக்கு ஐசிடியை சரியான முறைகள்ல பயன்படுத்துது. இதை பயன்படுத்தி சரியான முறைகள்ல பயணிக்கிற நாடுகள் இன்றைக்கு அபிவிருத்தி அடைந்து கொண்டு வருகிறது. அதை பயன்படுத்தாத நாடுகள் டவுன் ஆகி போய் கொண்டிருக்குது. இது ஒரு ஜென்ரலான விஷயங்கள் தான். இன்றைக்கு கருவிகளை பயன்படுத்துறது, ஒரு அறிவுத்தன்மைகளை பயன்படுத்துறது, சின்ன சின்ன நடவடிக்கைகளுக்கும் தகவல் தொடர்பான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி முன்னுக்கு கொண்டு வர்றது, விளம்பரங்களை மேற்கொள்றது, இதுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தின் மூலம் மிக முக்கியமான ஒரு மாற்றத்துக்கு காரணமாக இருக்குது. சரிதானே? அப்ப இதுல ஓம்பிள்ளைகள் நான் கிளாஸ் வைக்கிறேன். நான் இப்ப உங்களுக்கு 6ஆம் மாதம் 2ஆம் தேதி உங்களுக்கு பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறேன். சரிதானே? நீங்க இந்த இருக்கிற நம்பரை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்க எனக்கு கண்டக்ட் பண்ணி இவங்களோட ஜாயின் பண்ணுங்க. சரிதானே? நான் இதுக்கு முன்னுக்கு படிக்கல, ஐயோ எனக்கு நான் என்ன செய்ய போறோமோ தெரியாது, எனக்கு கஷ்டமா இருக்குது, எனக்கு என்னால் எழுதியலுமா பாஸ் பண்ணியலுமான்னு இருக்கிறாங்க, தயவு செய்து ஜாயின் ஆகுங்க. நான் உங்க எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி பேசிக்ல இருந்தா கொண்டு போறேன். இந்த 4 மாதமும் உங்களை சரியான வகையில வழிப்படுத்தி சரியான வகையில் உங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்குரிய மாதிரி தான் நான் பேப்பர்கள் ரெடி பண்ணியிருக்கிறேன். சரிதானே? ஒவ்வொரு விஷயங்களும் அணுவா விளங்கப்படுத்தி கொண்டு போறேன். இந்த 2025ஆம் ஆண்டு எழுத போறோம். உங்களுக்கு நீங்க 2026ஆம் ஆண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப தியரி கிளாஸ் முடிச்சு உங்களுக்கு பேப்பர் கிளாஸ் செய்ய போறேன். ஒவ்வொரு யூனிட்டா உங்களுக்கு செய்ய போறோம் 2026ஆம் ஆண்டு ஆக்களுக்கு. நீங்க 2026ஆம் ஆண்டு ஆக்கள் இருந்தீங்கன்னா நீங்க அவங்களோட ஜாயின் பண்ணி ஒவ்வொரு யூனிட்டா நீங்க படிச்சு கொண்டு போகலாம். சரிதானே? அப்படி ஒரு ஏற்பாடுகளையும் நான் செய்திருக்கிறேன். பிள்ளை இதுல கீறவனாத சார் கேளுங்க பிளான். 2027 பேட்சுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ஜூம் கிளாஸ்? ஓம். இப்ப அவங்களுக்கு உலகப்படம் குறிச்சு இப்ப அவங்களுக்கு யூனிட் 1 தான் இப்பதான் முடிச்சிருக்கிறேன். சரிதானே? அவங்களோட குரூப் லிங்க் சென்ட் பண்றீங்களா? எங்களோட கேலோ நீ கிட்ட தாச்சு ஒன்று சேர்றதுக்கு தான்.
என்ன நம்பர் இருக்கா கொடுத்து கதைக்க சொல்லுங்களேன், அவங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணி போடுறேன். சரி தானே பிளான்? ஓகே சார். ஓகே ஓகே. சரி, அடுத்தது வந்து பாருங்க, இந்த பல்திசை கம்பெனிகள். இதுதான் இந்த முறை 2024ஆம் ஆண்டாக கேட்ட வினா. இந்த பல்திசை கம்பெனிகள் தொடர்பான வினாக்கள் தான். தம்பி, இந்த கேடி போய் என்றால் யாரு? பேரே ஒழுங்கில்லை. இதால் அந்த யனுசர் உங்களுக்கு பேசுறதுக்குரிய காரணங்களும் சரிதான். இதுக்கு தான் நான் அந்த ஃப்ரீ கிளாஸுகள், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சில உதவிகள் செய்யாம இருக்கிறதுக்குரிய காரணங்களும் இதுதான். சரிதானே? இந்த தயவு செய்து கீறாதீங்க. சில பேர் குழப்புறதுக்கு வாரது தானே. அப்ப அதெல்லாம் நம்ம ஒன்றும் செய்யல, அவங்கள கவனிக்கிறது இல்லை. நான் பெரும்பாலும் கீறாதீங்க, தயவு செய்து அப்படி வேலை செய்ய வேணாது. ஓமம் ஃபர்ஸ்ட் டேமுக்குரியதுகள் ஃபர்ஸ்ட் டேம் இன்னும் முடிய இல்லை. அவங்களுக்கு இப்பதான் முதலாவது யூனிட் முடிச்சு அவங்களுக்கு பேப்பர் கிளாஸ் ஒவ்வொரு யூனிட்டா அவங்களுக்கு கிளாஸ் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்க 2027ஆம் ஆண்டு இருந்தீங்கன்னாலும் நீங்க என்னோட பர்சனலா கதைங்க கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க, படிப்பா படிங்க. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பிள்ளை நான் யோசிக்கிற விஷயம் இதான். தாய் தகப்பன் கஷ்டம். பிள்ளைகளை விட நான் அந்த பிள்ளைகளுக்கு பின்னுக்கு இருக்கிற தாய் தகப்பனத்தை நான் கூட யோசிக்கிறேன். என்னட்ட வார பிள்ளைகளுக்கு தெரியும் நான் எப்படி அடிஷனல் கிளாஸுகள் கொண்டு போறேன். இந்த விஷயங்கள் எல்லாம் நான் பார்க்கறதே இல்லை. பிள்ளைகளை எப்படி வளப்படுத்தி நல்ல ரிசல்ட் எடுத்து நல்ல வேக்குள்ள கொண்டு போகணும்ன்றத நான் யோசிப்பேன். சரிதானே? உங்களோட தாய் தகப்பனுக்காண்டி படியுங்க. நீங்க மற்ற உங்களுக்காண்டி படிக்க வேணாது, உங்களோட தாய் தகப்பனுக்கு மட்டும் படியுங்க. நீங்க ஸ்கூலுக்கும் படிக்க வேணாம், டீச்சர்ஸ் மேருக்கும் படிக்க வேணாம், எனக்கும் படிக்க வேணாம். உங்களோட தாய் தகப்பனுடைய கஷ்டத்தை உணர்ந்து படியுங்க. உங்களோட தாய் தகப்பனை நீங்க நல்லா வச்சு பார்க்க வேணும்ன்றதனுடைய அடிப்படையில படியுங்க வடிவா. ஓகே. அடுத்த 19வது வினா, பல்தேசிய கம்பெனிகள் என்றால் என்ன? மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த பல்தேசிய கம்பெனிகள். சரி, இப்ப இதான் இந்த 2024ஆம் ஆண்டாக்களுக்கு கேட்டது. இவங்க மிகப்பெரிய ஒரு தந்திரகரமான ஆக்கள் இந்த பல்தேசிய கம்பெனிகள். இது ஒரு நாட்டுக்குள்ள வாரதும் ஒரு விதத்துல நன்மை, நாட்டுக்குள்ள வராம இருக்கிறதும் எங்களுக்கு ஒரு தீமை. அப்ப இவங்களை சரியான முறைகளை ஹேண்டில் பண்ண வேணும். அப்படி ஹேண்டில் பண்ணா மட்டும்தான் நாட்டினுடைய அபிவிருத்திகள் எங்களுக்கு இங்க தீர்மானிக்கப்படும் இந்த பல்தேசிய கம்பெனிகளின் ஊடாக. பாருங்க, தனது தாய் நாட்டிலும் நாட்டிற்கு வெளியிலும் குறைந்தது ஒரு நாட்டிலேனும் தனது வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் கம்பெனிகளை பல்தேசிய கம்பெனிகள் என்ற ஒரு தாய் நாட்டில இருக்கிற ஒரு நிறுவனம் தங்களுடைய கிளைகளை வேறு வேறு நாடுகள்ல வந்து விஸ்தரித்து கொண்டு போற அந்த நிறுவனங்களை தான் நாங்க இங்க என்னன்னு சொல்றோம் என்றால் பல்தேசிய கம்பெனிகள் அல்லது பல்தேசிய நிறுவனங்கள் என்று சொல்றோம். பல்தேசிய கம்பெனிகள் அல்லது பல்தேசிய நிறுவனங்கள் என்று சொல்றதுக்குரிய காரணங்களும் இதுதான். இதுல இருக்குது பிள்ளைகள் என்ற நம்பரை ஒருக்கா அடிச்சு கொள்ளுங்க. சரிதானே? அப்ப பல்தேசிய கம்பெனிகள் பல்தேசிய நிறுவனங்கள் என்றதும் இதுதான். அப்ப ஒரு நாட்டில் இருக்கிற நிறுவனம் தன்னுடைய கிளைகளை வந்து வேறு நாட்டுக்கு பரப்பி கொண்டு போகும். இப்ப உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்க, நான் அடிக்கடி சொல்றது கேஎஃப்சி. கேஎஃப்சி எல்லா நாடுகளையும் கிளை பரப்பி போயிருக்குது. சீனாவில இருக்குது, ஜப்பான்ல இருக்குது, இந்தியாவில இருக்குது, இலங்கையில இருக்குது, ஐக்கிய அமெரிக்காவில இருக்குது, பிரான்ஸ்ல இருக்குது, சுவிட்சர்லாந்துல இருக்குது. அப்ப எல்லா நாடுகள்லையும் இவங்க தங்களுடைய கிளைகளை வந்து பரப்பி கொண்டு போற நிலைப்பாடுகள் வந்து இருக்குது. அப்ப இதுகளைத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம் என்று சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பல்தேசிய கம்பெனிகள் என்று சொல்லி சொல்றோம். சரிதானே? பாருங்க, பொதுவாக கம்பெனிகள், அலுவலகங்கள், தொழிற்சாலைகள் பல்வேறு நாடுகளில் அமைக்கப்பட்டுள்ளதோடு தாய் நாட்டில் அமைந்துள்ள பிரதான காரியாலயங்களின் ஊடாக அவை நிர்வகிக்கப்படும். அதாவது இயப்பாக்கம் செய்யப்படுறது. அதாவது ஒரு நிறுவனம் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகளில் தனது செயற்பாடுகளை கொண்டிருக்குமாயின் அதை பல்தேசிய நிறுவனங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். இப்ப பிள்ளைகள் என்னன்னு சொல்றது, இந்த உதாரணமா கேஎஃப்சியோ இல்லாட்டி பெப்சி கம்பெனியோ வருது. பெப்சி கம்பெனியோ இருப்போம். இப்ப பெப்சி கம்பெனி எங்க நாட்டுக்கு வருதுன்றால் பெப்சியை குடிச்சுப்பட என்ன செய்வீங்க, நீங்க அதனுடைய போட்டுல எங்கேயாவது ஒரு இடத்த தூக்கி எறிஞ்சு விட்டு போவீங்க. அப்ப அது எங்களுக்கு என்ன நடக்கும், அந்த கம்பெனி வந்து எங்களோட நாட்டை சூழலை மாசுபடுத்த செய்யுது. அப்ப இந்த சூழல் மாசடைவுகள் எல்லாம் இந்த கம்பெனிகள் எங்களுக்கு ஏற்படுத்திவிடும். அப்ப ஒரு நாடு வாரதும் எங்களுக்கு நன்மை, ஒரு நாடு வராம இருக்கிறதும் எங்களுக்கு தீமை. சரிதானே? எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அன்றகுமார திசாநாயக் அவர்கள் தலைவர்களினுடைய உச்சி மாநாடுல போய் சொல்றாரு எப்படி என்றால், ஒவ்வொரு நாடுகளும் எங்களோட நாடுகளுக்கு வாங்க, எங்களோட நாடுகள்ல வந்து உங்களுடைய என்னன்னு சொல்றது, உங்களோட மூலதனங்களை வந்து போடுங்க, எங்களோட நாடுகள்ல வந்து நீங்க பிசினஸ் செய்யுங்கன்ற விஷயங்களை தான் அழைக்கிறாங்க. ஏனென்றால் அப்பதான் நாங்க அந்நிய செலவணிகளை எங்களோட நாடுகளுக்கு கொண்டு வரலாம். இப்படி எங்களுக்கு என்ன செய்யலாம், பல்தேசிய கம்பெனிகளை எங்களோட நாட்டுக்கு கொண்டு வரத்துக்குரிய திட்டங்களை இன்றைக்கு ஒவ்வொரு நாடுகளும் வந்து மேற்கொண்டு கொண்டு இருக்குது. தற்போது உரைகள் சுமார் 600 பல்தேசிய கம்பெனிகள் செயற்பட்டு வந்ததோடு அவற்றுள் 300 கம்பெனிகள் ஐக்கிய அமெரிக்காவின் தளமாக கொண்டு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதுடன் 160 கம்பெனிகள் ஜப்பானிய கம்பெனிகளோடு 60 கம்பெனிகள் பிரித்தானியா கம்பெனிகளாகவும் வந்து காணப்படுகிறது.
சரிதானே? அப்ப இன்றைக்கு எங்களுக்கு தெரிய வேணும் ஒவ்வொரு பல்தேசிய கம்பெனிகளும் இன்றைக்கு உலக நாடுகள்ல வந்து பரவி காணப்படுகிறது. இதுல அதிகளவான பல்தேசிய கம்பெனிகளை வைத்திருக்கிற நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஐக்கிய அமெரிக்கா தான். ஐக்கிய அமெரிக்கா தான் இன்றைக்கு பல்தேசிய கம்பெனிகள் அதிகமாக வைத்திருக்குது. அடிமைப்படுத்துற பிள்ளைகள் இந்த மக்களை வந்து அடிமைப்படுத்தி தங்களுக்குள்ள வச்சுக்கொண்டு பிசினஸ் பயன் பண்றதுதான் இந்த பல்தேசிய கம்பெனியினுடைய நோக்கம். இன்னைக்கு எத்தனை பேர் உதாரணமா இதுல நிறைய பேர் கேர்ள்ஸ் தான் இருக்கிறீங்க, பாய்ஸை விட கேர்ள்ஸ் தான் நிறைய பேர் இருக்கீங்க. எத்தனை பேர் கிரீம் இல்லாம இருப்பீங்க? குறைந்தது 1 மாதம் நான் கிரீம் இல்லாம இருப்பேன் என்றார்கள் எத்தனை பேர்? அதெல்லாம் பல்தேசிய கம்பெனிகள் தான். இன்னைக்கு ஒவ்வொன்றும் நீங்க பயன்படுத்துற ஒவ்வொரு பொருள்களும் இன்னைக்கு பல்தேசிய கம்பெனிகள் தான். சரிதானே? இன்னைக்கு கிரீம்ன்றது ஒரு சைக்காலஜி ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு தன்மைகள் வந்து இருக்குது. இப்போ கிரீம் போடலாட்டி என்ன செய்வாங்கன்னு சொன்னா சில பேர் கண்ணாடிக்கு முன்னுக்கு இருந்து ஐயோ இந்த முகம் என்ன கறந்து போயிட்டு, ஐயோ என்ன இந்த முகத்துல ஒரு பருவம் வந்து யோசிக்குங்கள். இது ஒரு சைக்காலஜி ரீதியான பிரச்சனை. ஏன்னாலும் உங்களை அடிமைப்படுத்திட்டு அந்த கம்பெனி உங்களை அடிமைப்படுத்தி அப்ப நீங்க கிரீம்களை நிறைய நிறைய வாங்குவீங்க, அவன் நிறைய நிறைய உற்பத்தி செய்து கொண்டே இருப்பான். இதுதான் இன்றைக்கு எங்களுக்கு நடக்கிற இந்த பல்தேச கம்பெனியினுடைய தாக்கங்கள். சும்மா இல்லை உங்களை அடிமைப்படுத்துறது. முதலாவது கொண்டு வந்தார இலவசமா தாரேன். இப்ப உதாரணமா சிக்னல் கம்பெனி வருதுன்றீங்களேன். இப்ப சிக்னல் கம்பெனி புதுசா எங்க நாட்டுக்கு வருதுன்னு சும்மா உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோம். ஒரு சிக்னல் வாங்கினால் ஒரு பிரஷ் ஒன்று உங்களுக்கு இலவசம், ஒரு சிக்னல் வாங்கினால் உங்களுக்கு ஒரு சம்போ இலவசம் என்ற உடனே அடிப்படைப்பட்டு போய் வாங்குறது. பிறகு வந்து பாத்தீங்கன்னா முதல் ஒரு சிக்னல் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு 350 ரூபாக இருந்திருக்க வச்சுக்கொள்ளுங்க. 350 ரூபா ஒரு சிக்னல் நீங்க வாங்கும்போது இதோட சேர்த்து உங்களுக்கு ஒரு பிரஷ் ஒன்று இலவசம், ஒரு பிரஷ் ஒன்று உங்களுக்கு இலவசம் ஒரு சிக்னல் வாங்கினீங்கடா. இனி எல்லாரும் அடிப்படை ஒரு பிரஷ் ஒன்று இலவசம் தானே, நீ இலவசத்துக்காண்டி பிரஷ் எல்லாம் சேர்த்து சிக்னல் வாங்குறது. இனி ஒரு ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு பிறகு சிக்னல்ற விலையை வந்து பாத்தீங்கன்னா 355 ரூபா. ஒரு சிக்னல்ற விலை 355 ரூபா. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு பிரஷ் தந்தவனே அப்ப அதை ஆர்ட்ட வாங்குற அந்த காசு அதால உங்கள்கிட்ட இங்க 5 ரூபா 5 ரூபா 5 ரூபா 5 ரூபா பட்டி அவன் எடுத்துருவான். இதுதான் இந்த பல்தேசிய கம்பெனிகளுடைய தந்திரோபாயங்கள். சரிதானே? இது ஒவ்வொரு பல்தேசிய கம்பெனிகளும் என்ன செய்யும் என்றால் திட்டமிட்டு மக்களை அடிமைப்படுத்தும். 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு வினாண்டு வந்திருந்தது பிள்ளைகள் எப்படி என்றால் சனத்தொகையில் ஒரு வினாண்டு போட்டிருந்தவன் 2ஆம் உலக மகா யுத்தத்தின் பின்னர் சனத்தொகையில் ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன என்ற மாதிரி ஒரு வினாண்டு போட்டிருந்தவன். நிறைய பிள்ளைகள் யூத்து வினா நம்ம படிக்கவே இல்லை, இப்படி ஒரு வினாங்களுக்கு சொல்லித்தரவும் இல்லை என்ற அது ஜென்ரலான விஷயங்கள். நீங்க ஜென்ரலா ஒரு விஷயங்களை யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி அப்டேட்டின் அடிப்படையில் நீங்க அதுக்கு கோடு போட வேணும் என்ற மாதிரி தான் வந்தது. அப்ப புவியியலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜென்ரலா யோசிக்கக்கூடிய ஒரு உளப்பாங்குகளை நீங்க உங்களுக்குள்ள வளர்த்துக்கொள்ள வேணும். அதான் கட்டிக்காரத்தன நிறைய புள்ளிகள் உங்களுக்கு எடுத்து தரக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். பாருங்க, உலகில் காணப்படுகின்ற பல்தேசிய கம்பெனிகளை குறிப்பிடுக. பாருங்க, உணவுசார் பல்தேசிய கம்பெனி கேப்சி, நெஸ்லே, கொக்கோ கோலா, கார்கில்ஸ் இதெல்லாம் மிக முக்கியமாக இருக்கின்ற பல்தேசிய கம்பெனிகள். வாகனம் சார் பல்தேசிய கம்பெனிகள் டிவிஎஸ், டாடா, கொண்டா இதெல்லாம் இன்னைக்கு வாகனம் சார்கள் பல்தேசிய கம்பெனிகளாக இருக்குது. இது உதாரணத்துக்கு போட்டிருக்கேன். தொழில்நுட்பம் சார்ந்த பல்தேசிய கம்பெனிகள் HP, ஆப்பிள், லெனோவா, டெல், அசூஸ் இப்படி எக்கச்சக்கமான தொழில்நுட்பம் சார்ந்த பல்தேசிய கம்பெனிகள் இன்றைக்கு எங்களுக்கு அதிகமாக இருக்கு. இன்டெல் ப்ரொசஸ் சம்பந்தமா இருக்கு. இன்டெல், AMD இதெல்லாம் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு பல்தேசிய கம்பெனிகளாக தொழில்நுட்பம் சார்ந்து இருக்குது. அப்போ ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் இன்றைக்கு பல்தேசிய கம்பெனிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நெஸ்லே இல்லாத இடமே இல்லை. போய் பாத்தீங்கன்னா அந்த குருவி குஞ்சு ஒரு குருவி ஒன்று தங்க குஞ்சுகளுக்கு வந்து உணவு கொடுக்குற மாதிரி தான் அவங்களோட லோகோ இருக்கும், நெஸ்லேயினுடைய லோகோ. போய் பாத்தீங்கன்னா விட அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள் எல்லாமே எங்களுக்கு ஆள்றது வந்து இன்றைக்கு பல்தேசிய கம்பெனிகள் தான். இன்றைக்கு உதாரணமா எங்கட வீடுகளே எடுத்து பாத்தீங்கன்னா எங்கட வீட்டு எங்கட அண்ணாக்கிட்ட மாடு இருக்குது. எங்கட அண்ணாக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மாட்டுல இருந்து பாலை கறந்து கொண்டு போய் இப்போ ஒரு பல்தேசிய கம்பெனி ஒன்று கொடுத்துட்டு என்ன செய்யறாங்கன்னா மாப்பட்டியை வாங்கி குடிக்கிறாங்க. இதான் இன்றைக்கு நாங்க அடிமைப்பட்டு இருக்கிறது. ஏண்டால் பால் குடிக்கிறதுக்கு விரும்புற இல்லை, இன்னைக்கு மாவு வாங்கி குடிக்கிறது தான் விரும்புறாங்க. அப்ப இது என்ன இதெல்லாம் எங்களுக்கு தீங்குகள். நாங்க என்ன செய்வோம், மாவை குடிச்சிட்டு நீ அடுத்தது ஹாஸ்பிட்டல போய் லைன் நினைப்போம். அவனும் ஒரு பல்தேசிய கம்பெனி. அப்ப மாறி 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 எங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்குது இந்த பல்தேசிய கம்பெனிகள். ஒவ்வொரு விடயங்களையும் நாங்க இன்னைக்கு பல்தேசிய கம்பெனி இல்லாம நகர முடியாத நிலைப்பாடுகள் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஜென்ரலான விஷயங்கள் தான். நீங்க ஜென்ரலா பொதுவாக படித்துக் கொள்ள வேண்டிய விடயம் தான் இந்த பல்தேசிய கம்பெனிகள். இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள் பிள்ளைகள் இருந்தா கேளுங்க. பல்தேசிய கம்பெனியில் யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? சல்மா, எவாஞ்சலின், கார்னிலா, பாத்திமா, முஃப்லா, சுமையா? இல்ல சார், இல்ல. இல்ல சார். அடுத்தது 21வது வினா.
உலக பொருளாதாரத்தில் பல்தேசி கம்பெனிகளினுடைய முக்கியத்துவம். எங்களுக்கு இந்த உலக பொருளாதாரத்துல இந்த பல்தேசி கம்பெனிகள் என்னென்ன தாக்கங்கள் செலுத்திருக்குது என்ற விஷயங்களை நாங்க இங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். கைத்தொழில் நடவடிக்கைகள், பொருளாதார நடவடிக்கைகள், அபிவிருத்தி நடவடிக்கைகள், திட்டமிடுதல் நடவடிக்கைகள், இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் இன்றைக்கு எங்களுக்கு பல்தேசி கம்பெனிகள் தான் எங்களை ஆதிக்கம் செலுத்தியிருக்குது. பாருங்க, நாடுகளானது கைத்தொழில் பொருளாதார விருத்திக்கு பங்களித்திருக்கின்றது. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம், ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தியிலையும் இந்த பல்தேச கம்பெனிகள் மிக முக்கியமான செல்வாக்கு இருக்குது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை பெற்றுக் கொடுக்கிறது, நிறுவனங்கள் நிறைய உதவி திட்டங்களை செய்யறது, மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் சிறப்பான தேர்ச்சிகளை வழங்குறது, உணவு பிரச்சனைக்கு தீர்வுகளை வழங்குறது, வெளிநாடுகள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா முதலீடுகளை கொண்டு வந்து ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்துல வந்து செல்வாக்கு செலுத்துறது, இதெல்லாம் இன்றைக்கு பல்தேச கம்பெனிகள் பெற்றுக் கொள்கின்ற முக்கியத்துவங்கள். இதெல்லாம் நமக்கு இந்த முறை வந்ததால பிள்ளைகள் நான் இதை நோமலா கதைச்சு போடுறேன். சரிதான், இதுல வச்சு நாங்க கூட படிச்சு குழம்ப வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை. இதெல்லாம் இந்த முறை உங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை. இப்ப இதெல்லாம் படிச்சு குழம்ப வேண்டிய தேவைப்பாடுகள் வராது. அடுத்தது பல்தேச கம்பெனிகள் அபிவிருத்தி அடைந்த நாடு நோக்கி வருவதற்கான காரணங்கள் பாருங்க. தாழ்வான உற்பத்தி செலவுகள் காணப்படுறது, திறந்த பொருளாதார கட்டமைப்புகள், நெகிழ்வான வரி கொள்கைகள், நெகிழ்வான சட்ட திட்டங்கள், உட்கட்டமைப்பு வசதிகள் இருக்கிறது. இதெல்லாம் இன்றைக்கு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளை நோக்கி இந்த பல்தேச கம்பெனிகள் வருவதற்குரிய நோக்கம். ஏனென்றால் இங்க வந்து அதிகமான லாபங்களை வந்து பெற்றுக்கொண்டு போகலாம் என்றது அவங்களுக்கு வடிவாக தெரியும். அப்ப இப்படியான தன்மையின் காரணமாக வந்து என்ன செய்யறாங்க என்றால் இன்றைக்கு பல்தேச கம்பெனிகள் எங்களுடைய அபிவிருத்தி அடைந்த நாடுகள், இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்த நாடுகளுக்கு வருவதற்குரிய பிரதான காரணங்கள். பல்தேச கம்பெனிகளுடைய பண்புகள், தலைமைத்துவம், அதாவது தலைமையகம் வந்து பாத்தீங்கன்னா தாய் நாட்டில வந்து காணப்படும், அதனுடைய கிளைகள் வந்து வேறு நாடுகள்ல காணப்படும். இறுதியாக தீர்மானம் மேற்கொள்வது அந்த தலைமையகமாக இருக்கும். உயர் லாபங்களை கொண்டதாக இருக்கும். பொருட்கள் சேவைகள் வந்து தனியுரிமை கொண்டதாக வந்து இருக்கும். இதெல்லாம் இன்றைக்கு பல்தேச கம்பெனிகள் கொண்டிருக்கின்ற பண்புகள். அடுத்தது பல்தேச கம்பெனிகள் இந்த அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளை நோக்கி வருவதற்குரிய பிரதான காரணங்கள் என்ன? இந்த என்னன்றது வேலை வாய்ப்புகளை வந்து விரிவுபடுத்துறது, அந்நிய செலவணி வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது, உயர் தொழில்நுட்பங்களை பெற்றுக்கொள்றது, இயற்கை வள பாவனைகளை வந்து பிரித்து கொடுக்கிறது, இப்படி பல்வேறு விஷயங்கள்ல எங்களுக்கு என்ன செய்தால் இந்த பல்தேச கம்பெனிகள் எங்களுக்கு உதவுது. இதெல்லாம் உங்களுக்கு சும்மா வாய்ச்சா விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில தான் நான் உங்களுக்கு இங்கால இருக்கிற விஷயங்கள் எல்லாம் போட்டிருக்கேன். அடுத்து இந்த பல்தேச கம்பெனி சார்ந்த பிரச்சனைகள் என்ன? சுகாதார பிரச்சனைகள், பழக்க வழக்க பிரச்சனைகள், கலாச்சார பிரச்சனைகள், மதம் சார்ந்த பிரச்சனைகள், இனம் சார்ந்த பிரச்சனைகள், வேறுபாடுகள், தாழ்வு மனப்பான்மைகள், இப்படியான விஷயங்கள் எல்லாம் உருவாகிறதுல பிரதானமாக செல்வாக்கு செலுத்துறது இந்த பல்தேச கம்பெனிகளாகத்தான் வந்து இருக்குது. அடுத்தது இலங்கையில இப்படி பல்தேச கம்பெனிகள் இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். சரிதானே? இது ஒரு ஜெனரலான விஷயங்கள், பொதுவான ஒரு விஷயமாக இருக்கும். இப்படியான பல்தேச கம்பெனிகள் அல்லது பூகோளமயமாக்கம் வந்தால் கொஞ்சம் பொதுவா யோசிங்க. உங்களோட மைண்டை கொஞ்சம் பொதுவா வச்சு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு விடைகள் வரும். நாங்க பேப்பர் கிளாஸ்ல பார்ப்போம் தானே, இன்னும் உங்களுக்கு அதை பத்தி ஆழமா விளக்கமா கிளியரா சொல்லிக்கொண்டு போவேன். இப்ப இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள், எதுவும் கேட்க போறேன்றார்கள், டவுட் இருக்கிறார்கள், கேளுங்க. பூகோளமயமாக்கல் தொடர்பாக இருந்தா கேட்கல, கேளுங்க. பிள்ளை சசிலாவா, கேளுங்க பிள்ளை. ஆம் சார். சார் கேளு. கீவேர்ட்ஸ் சொன்னீங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். என்னண்டு கீவேர்ட்ஸ் சொன்னீங்க. கீவேர்ட்ஸ் சொன்னால் இப்ப உதாரணமா வந்து பாப்போம் எப்படின்னு சொல்லுங்களேன். ஓகே, இப்ப பூகோளமயமாதல் அல்லது பல்தேசிய கம்பெனி, பல்தேசிய கம்பெனி என்றால் என்ன என்று ஒரு வரைவிலக்கணம் வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். சில பேர் எழுதுவாங்க பல்தேசிய கம்பெனி என்றது வந்து பாத்தீங்கன்னு, பல்தேசிய கம்பெனி என்பது ஒரு நிறுவனமாக காணப்படுகிறது. இது நாடுகள் வந்து பல்வேறு விதமான கலாச்சார சீர்கேடுகளை ஏற்படுத்தி கொண்டு போகின்றது. இதன் மூலம் பல்வேறு விதமான நன்மைகள் எங்களுக்கு ஏற்படுத்தி தருவதாக காணப்படுகின்ற நிறுவனங்களாக இவை காணப்படுகின்றது. இதுவே பல்தேசிய கம்பெனிகள் எனப்படுகிறது என்று சொல்லி சில புள்ளிகள் எழுதுங்க. இப்படி எழுதினால் உங்களுக்கு ஒரு புள்ளியோ அல்ல வேற புள்ளி தான் போடுவாங்க. அப்ப அங்க இருக்கிற கீவேர்ட்ஸ் என்னென்றால், ஒரு தாய் நாட்டில் இருக்கின்ற நிறுவனம் தங்களுடைய கிளைகளை வந்து ஏனைய நாடுகள்ல பரப்புறது, அதுதான் அதுல இருக்கிற கீவேர்ட்ஸ். சரியா சசிலா? அப்படி அந்த கீவேர்ட்ஸ் வச்சு கொண்டு எழுதுறது. சார் சொல்லுங்க அஃப்லான். கீவேர்ட்ஸ்ங்கிறது அந்த இதுக்கான ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ், அப்படிதான் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். அதுதான் உங்களோட ஸ்கீம்ல கொடுத்திருப்பாங்க. உங்களோட ஸ்கீம்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது அஃப்லான் அங்க கீவேர்ட்ஸ் தான். கீவேர்ட்ஸை மட்டும்தான் நாங்க ஸ்கீம்ல கொடுத்திருப்பாங்க, வேற எதையுமே அங்க கொடுத்திருக்க மாட்டாங்க. என்னென்ன முக்கியமான விடயங்கள் இருக்குதோ அதை மட்டும் அங்க கீவேர்ட்ஸாக வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. அதன் அடிப்படையில அவங்க பார்த்து ஒவ்வொண்டா திருத்தி கொண்டு போவாங்க. அந்த கீவேர்ட்ஸ் இருக்குமென்னா உங்களுக்கு புள்ளிகளை வழங்கி போவாங்க. அங்க நீங்க அந்த விஷயங்களை கொடுக்கலாட்டி உங்களுக்கு அங்க புள்ளிகளை வந்து குறைச்சு கொண்டு போவாங்க. இப்ப உதாரணமா காட்டுறேன்.
இங்க பாருங்க இதுல கீறி இருக்கிறாங்க பாத்தீங்களா? அப்படிலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல கீறி கீறி விட்டுருக்காங்க பாருங்க. இந்த பாருங்க இது வந்து சிதறல் அடைந்திருக்கிறது, உயர்வான பகுதி. இந்த விஷயத்தை பத்தி கதைக்க வேணும் நீங்க. தென் பகுதி, அடுத்த வடமேற்கால் பகுதியில, அடுத்த மத்திய பகுதியில எப்படி இருக்குது, இந்த விஷயங்களை பத்தி நீங்க கதைச்சிருப்பீங்கன்னா உங்களுக்கு புள்ளிகள் 2 புள்ளிகள் வழங்கப்படும். அப்படியே அந்த கீவேர்ட்ஸ்களை பயன்படுத்தி எழுதுற இங்க பாருங்க இதுல ஒவ்வொருவர்களையும் உதாரணமா பாருங்க இதெல்லாம் கீறுவாங்க. இந்தந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குதா, இந்தந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குதா என்ற விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணி இதெல்லாம் கீவேர்ட்ஸ்கள் கீறிக்கிறது தான் உங்களுக்கு திருத்துவாங்க. இந்தந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குதா, 2 காரணங்களை புள்ள சொல்லி இருக்குதா என்ற விஷயங்களை தான் சொல்லித்தான் நாங்க பார்ப்பாங்க. பாருங்க எல்லாத்துலயும் கீறி இருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு இருக்கிற கீவேர்ட்ஸ்கள். சரிதானே அஃப்லான்? இதெல்லாம் நாங்க பேப்பர் கிளாஸ்ல பார்ப்போம். எப்படி எழுதுறது, என்ன மாதிரி எழுதுறன்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம். பாருங்க அவங்க பேப்பர் மார்க்கிங்க்கு மேலால எழுதியிருப்பாங்க. பாருங்க என்னென்ன மாதிரி நீங்க கொடுத்திருக்க வேணும், எப்படி இதை கொடுத்து எழுத வேணும், அந்தந்த விஷயங்களை தான் நீங்க முக்கியத்துவப்படுத்தி பேப்பர் திருத்துவாங்க. அந்த கீறி அந்த கீவேர்ட்ஸ் வச்சு எழுதுறது. சரிதானே அஃப்லான்? ஓகே சார். ஓகே. இதுல யாருக்கு சந்தேகம் இருக்கிறார்கள்? சார் இந்த கீவேர்ட்ஸ் வந்து பாஸ் பேப்பர்ல இருக்குன்னு தானே பின்னாடி இல்ல பாஸ் ஆன்சர்ல. பேப்பர்ல இருக்காது. சரி ஒரு பிள்ளை என்னட்ட கேட்டிருந்தா எப்படி என்றால் இங்க பாருங்க பாஸ் பேப்பர் சசிலா பாஸ் பேப்பர் பிள்ளை அது சும்மா கூட கேள்விகளை படிக்கிறதுக்கு ஓகே. ஆனா விடைகளை நீங்க அதுல இருந்து பார்த்து படிச்சு கொண்டு போறது அவ்வளவு பொருத்தப்பாடுகள் இல்லை. சரி உதாரணத்துக்கு என்னட்ட ஒரு பிள்ளை கேட்டிருந்தா ஏன்னா என்னோட முன்னு வர இல்லை, அவ கொஞ்சம் லேட் ஆகி வந்து ஜாயின் பண்ண ஆளுன்றதால அவைக்கு அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது. என்ன கேள்வி என்று சொல்லி பாத்தீங்கன்னா வேணுமெண்டா நீங்க கூட இதுல தட்டி பார்க்கலாம். இந்த ஓடும் நீர்ல வந்து நில உருவங்கள், இது 2023ஆம் ஆண்டு ஸ்கீம். ஓடும் நீர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பி நிலையில அவங்க ஜூவடியோ பள்ளத்தாக்குன்னு கொடுத்துருப்பாங்க. நான் சொன்னேன்னா ஜூவடியோ பள்ளத்தாக்கு ஒரு காலமுமே நீருக்குள்ள வராதுன்னு சொல்லி போய் பாருங்க. உங்களோட அந்த அஸ்டனோ அல்லது லோயலையோ எடுத்து பாத்தீங்கன்னா விளங்கும். அதுல போட்டிருப்பாங்க ஜூவடியோ பள்ளத்தாக்குன்னு அடிப்பாங்க. ஜூவடியோ பள்ளத்தாக்கு வராது. எங்களை கொண்டு ஒடுங்கிய பள்ளத்தாக்கு எங்களுக்கு இளமை நிலையத்துல வரும். அடுத்தது அகன்ற பள்ளத்தாக்குங்களுக்கு இளமை நிலையில வரும், அதாவது முதிர்ச்சி நிலையில வரும். சார் சரியா சொல்லுங்க பிளான். யூடியோ பள்ளத்தாக்கு வரும் தானே பக்க சுரண்டல் காரணமாக? இல்ல இங்க பக்க சுரண்டல்கள் வந்து எங்களுக்கு அகன்ற தீவடிய பள்ளத்தாக்கத்தான் நாங்க இங்க கதைக்க வேணும். ஜூவடிய பள்ளத்தாக்க நீங்க ஸ்பெஷலா கதைக்க வேணும் வந்து பனிக்கட்டி ஆச்சரிப்பில மட்டும்தான். சரியான பிளான்? ஓகே சார். அடுத்தது பிள்ளைகள் நிறைய விஷயங்கள் இங்க நீங்க என்ன செய்யணும்னா மாற்ற வேணும். இந்த விசிறி மடிப்பெல்லாம் நாங்க பேப்பர் கிளாஸ்ல பார்ப்போம். இதுல டீச்சர்ஸ் கையில இருக்கிற பிரச்சனைகள் இதுக்கு நீங்க எப்படி எழுதணும் அங்கெல்லாம் பார்ப்போம். இந்த விசிறி மடிப்பு வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் நீங்க சொல்லி கொடுத்து எழுதுறது குறைக்க வேணும். ஏன்னா விசிறி மடிப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய முக்கியத்துவமானதல்ல. அதாவது வந்து அமுக்க விசைகளை பொறுத்த வரைக்கும் சரிதான். விசிறி மடிப்பு அவ்வளவு பெரிய முக்கியத்துவமானதாக நீங்க கொடுத்து எழுதக்கூடாது. சரி நாங்க அதை பேப்பர் கிளாஸ்ல படிப்போம் தானே, அந்த பேப்பர் கிளாஸ்ல பார்ப்போம், இன்னும் விரிவா பார்ப்போம். ஒவ்வொன்று போகும்போது எப்படி எழுதணும், என்ன மாதிரி எழுத வேண்டும்ன்றதை அங்க பேப்பர் கிளாஸ்ல ஒவ்வொன்றையும் அணுவணுவா பார்த்து கொண்டு போவோம். சரியா பிளான்? கேளுங்க எவாஞ்சலி. என்னன்னா சார் இப்ப பாஸ் பேப்பர்ல இருக்கிற விடையில படிச்சா பிழை வருமா? அப்படி பிழை போடுவாங்க. ஏண்டா அதுல சில டைம்ல டைப்பிங் மிஸ்டேக்கள் இருக்குதானே பிள்ளை, பிழை போட மாட்டாங்கல்ல, சில டைப்பிங் மிஸ்டேக்கள் வரும். அங்க அதுல சில விஷயங்களை ஷோட்டா கொடுத்துருப்பாங்க. அதை கொஞ்சம் நீங்க விலைக்கு எழுத உங்களை பழகிக்கொள்ள வேணும். சரி சார். சரிதானே இவாஞ்சலின்? இப்ப அதுக்கு தான் நான் உங்களுக்கு கொண்டு போறேன். இப்ப 2ஆம் தேதி பேப்பர் கிளாஸ் போகும் தானே. இப்ப நீங்க அதுல பாருங்களேன், பேப்பர் நீங்க ஒரு 3-4வது பேப்பர்லயே நீங்க உங்களை பிடிச்சிருவீங்க. என்ன மாதிரி எழுதுறது, எப்படி புள்ளிகள் கொடுப்பாங்க என்ற விஷயங்களுக்கெல்லாம் நான் உங்களுக்கு கொண்டு போவேன் ஒவ்வொன்று. அப்ப அதெல்லாம் பிடிச்சிருவீங்க. சரிதானே? சரி சார். ஓகே. வேற யாரும் எதுவும் நாளைய கிளாஸ்ல நாங்க எதை பத்தி படிக்க போறோம்டா பிள்ளைகள்? சர்வதேச அமைப்புகள். எல்லாரும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளுங்க. சர்வதேச அமைப்புகள் தான் நாளைக்கு நாங்க படிப்போம். பெரும்பாலும் இந்த முறை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்குது இந்த சர்வதேச அமைப்புகள். கட்டாயம் நீங்க சர்வதேச அமைப்புகளை படிச்சு கொடுத்தான் போயிடும். அவ்வளவு பெரிய கடினமான பகுதிகள் அல்ல சர்வதேச அமைப்புகள், மிக ஒரு இலகுவான ஒரு பகுதி தான். உங்களுக்கு கேள்விப்படையின் அடிப்படையிலேயே நான் சர்வதேச பிராந்திய அமைப்புகளை வந்து வடிவா தந்திருக்கிறேன். இந்த கேள்விப்படையின் அடிப்படையில நீங்க உங்களை தயார்படுத்தி கொண்டாலே போதும். சரியா பிள்ளைகள்? கேளுங்க கனியா. சார் உற்பத்தி காய்ச்சல டவுட் வந்து கேளுங்க கனியா. இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கு உற்பத்தி கைத்தொழிலின் பங்களிப்பை பரிசீலிக்கின்ற கேள்வி சார். ஓகே
இப்ப எப்படி அக்கா விடை உதாரணமா எழுதணும்? ஓகே கனியா இப்ப பாத்தீங்கன்னா கனியா இப்ப எங்களுக்கு தெரிய வேணும் சீனி சீமேந்து ஆடைகள் இதெல்லாம் எங்களுக்கு இலங்கையில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு உற்பத்தி சார்ந்த கைத்தொழில்கள். இப்ப எங்களுக்கு தெரியும் இலங்கை நாட்டிலிருந்து அதிகளவான ஆடைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதன் மூலம் எங்களுடைய இலங்கைக்கு அதிகளவான அந்நிய செலாவணிகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகள் வந்து காணப்படுகிறது. இது முதலாவது பொருளாதார நன்மைகள். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வேலை வாய்ப்புகள் அதிகளவாக வந்து ஏற்படுத்தப்படுவதன் காரணமாக குடும்பங்கள்ல வந்து வறுமை நிலைகள் ஒழிக்கப்படுற தன்மைகள் வந்து காணப்படும். இது இரண்டாவது பொருளாதார நன்மைகளாக நாங்க கருதலாம். மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நாட்டினுடைய உட்கட்டமைப்பு விருத்திகளுக்கும் நாட்டினுடைய அபிவிருத்திகளையும் வந்து சரியான முறைகள்ல வந்து வடிவமைக்கிறதுலையும் இன்றைக்கு உற்பத்தி கைத்தொழில் சார்ந்த நடவடிக்கைகள் தான் இன்றைக்கு மிக முக்கியமாக இருக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மிக குறைந்த விலைகள்ல வந்து அதிகளவான பொருட்களை வந்து பெற்றுக் கொள்றதுலையும் உற்பத்தி கைத்தொழில் இருக்குது. இப்ப உதாரணமா சீனி கைத்தொழிற்சாலைகள் இலங்கையில் அமைந்தால் நாங்க சீனிகளை லாபகரமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா வெளிநாடுகள்ல இருந்து இருக்கிறனால நாங்க விலை கொடுத்தா வாங்க வேண்டிய நிலைப்பாடுகள் இருக்கும். அப்ப விலை குறைவான வகைகளில் பெற்றுக்கொள்றதுக்கும் இந்த உற்பத்தி கைத்தொழில் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு செல்வாக்கு செலுத்துது. சரியா கனியா? சரி சார். ஓகே சார் சொல்லுங்க. மொத்த தேசிய உற்பத்தி என்ன சார்? மொத்த தேசிய உற்பத்தி என்றது அந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எல்லா உற்பத்தியையும் வந்து கணிக்கிற ஒரு செயல்முறை தான் மொத்த தேசிய உற்பத்தின்னு சொல்லுவோம். இப்ப உதாரணமா சீனி சீமேந்து கைத்தொழில் ஆடை தேயிலை சகல விஷயங்களையும் உண்டாக சேர்த்து கணிக்கிறதா மொத்த தேசிய உற்பத்தின்னு சொல்லி கதைப்போம். சரி சார். சார் கேளுங்க. எந்த முறை இலங்கையின் காலநிலை வருமா சார்? ஒரு விஷயம் இப்ப 34 விதமான பிள்ளைகள் தான் வானிலை காலநிலையை தொட்டு எழுதியிருக்கிறாங்க. சில டைம்ல ரிட்டர்ன் பண்ணக்கூடிய தன்மைகளும் இருக்குது, சொல்றதுக்கு இல்லை. இப்ப நான் எதாவது சொன்னேன் பேப்பர் கிளாஸ்ல இன்னும் இதை பத்தி ஆழமா விளக்கமா கதைக்கிறேன். உங்களோட 10 பேப்பரை வடிவா செய்து கொண்டு போறாக்கள் ஏத்திர சித்திகளை சோறாடிப்பீங்க. சரிதானே? 10 பேப்பரையும் சரியான முறையில படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட் நல்ல சிறந்த சித்திகளை பெற்றுக்கொள்வீங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. சொல்ற விளங்குதா பிள்ளைகள்? பேப்பர் கிளாஸுக்கு தயவு செய்து கட் பண்ணாதீங்க, சகலரும் ஜாயின் பண்ணுங்க. நீங்க நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 200 பேர் கிட்ட இருக்கிறீங்க, 274 294 கிட்ட இருக்கிறீங்க பேர். சரிதானே? அப்ப சகலரும் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த பொறுப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? ஓகே சார். ஓகே 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 சார். கேளுங்க பிள்ளை. சார் நீங்க சொன்ன பூகோளமயமாதல்ல எம்சிக்யூ ரீதியா படிக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்ப என்னடா பிள்ளைகள், பூகோளம் சார்ந்த பூகோளமயமாதல் ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு பொதுவாகத்தான் வரும். உங்களுக்கு ஒரு ஜென்ரலான விஷயங்களை வச்சுக்கொண்டு உங்கள்கிட்ட கேள்விகளை கேட்பாங்க. இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்ப பல்தேசிய கம்பெனிகள் என்பதன் மூலம் கருதப்படுவது யாது? ஒரு பல்தேசிய கம்பெனிகள் ஒரு நாட்டிற்கு வருகை தருவதன் மூலம் அந்நாட்டின் உற்பத்தியில் ஏற்படுகின்ற மாற்றங்களுள் சரியான பொருத்தப்பாடாக கொண்டிருப்பது. அப்படிதான் கேள்வி வரும். இந்த சுற்றுலா கைத்தொழில் உற்பத்தி கைத்தொழில்கள் அதுகள் எல்லாம் உங்கள்கிட்ட சின்ன சின்ன மிதத்தின் அடிப்படையில் உங்கள்கிட்ட கூட கேள்வி கேட்பாங்க. சரிதானே? சரி சார். ஓகே ஓகே. நாங்க அதை பேப்பர் கிளாஸ்கள்ல பார்ப்போமே. இப்ப நீங்க ஒன்றும் அவசரப்படாதீங்க. கேள்வி எப்படி வரும், இந்த முறை உங்களுக்கு வினாக்கள் எப்படி அமைய போகுது என்ற சகல விஷயங்களையும் நான் உங்களுக்கு பேப்பர் கிளாஸ்ல அணுகணுமா கொண்டு போவேன். சொல்ற விளங்குதானே? நான் இதுக்கு முன்னுக்கும் வடிவா காட்டியிருக்கிறேன். நான் ஒன்று பிள்ளைகள் உங்களுக்கு பொய் சொல்ல பிள்ளைகள் என்னட்ட உங்களோட ஸ்கூல் பிள்ளைகள் என்னட்ட படிச்சிருக்குங்க. 2024ஆம் ஆண்டு பிள்ளைகள் எல்லாம் என்னட்ட படிச்ச பிள்ளைகிட்ட போய் கேளுங்க. கேட்டீங்கன்னா தெரியும். ஒரு சேர்ட்ட நீங்க போறீங்கன்ற பிள்ளைகள் அந்த சேர் எப்படி உங்களுக்கு கொண்டு போறார். வரலாற்றை படிக்கும் முன் வரலாற்று ஆசிரியர் தான் படிச்சு கொள்ள வேண்டும் நீங்க. சரிதானே? அதுதான் உங்களுக்கு புள்ளிகளை பெற்றுக்கொண்டு தரும். வரலாறு இப்ப சொல்லுவாங்க, வரலாற்றை படிக்கும் முன் வரலாற்று ஆசிரியர் கற்றுக்கொண்டாதான் வரலாறு விளங்கும். நீங்க போறதுக்கு முன்னர் என்னை பத்தி விசாரிக்க வேணும். நான் அப்படித்தான் போவேன் கிளாஸுக்கு. இவர் படிப்பிக்க நல்லமா, இவர் படிப்பிக்க பிள்ளைகள் நல்ல நல்ல ரிசல்ட் நல்ல நல்ல ரேங்குகள் எடுத்து யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கிறாங்களா, இந்த சார் கொண்டு போற வே ஓகேவா இருக்குதா, எனக்கு விளங்குமா, நான் படிச்சு நான் நல்ல சிறந்த பொறுப்புகளை பெற்றுக்கொள்ள முடியுமா என்றுதான் போக வேணும். சரிதானே? அதுதான் கட்டிக்காரத்தனம். சும்மா கொண்டு காசுகளை கொட்டி போட்டு ஃபெயில் பண்றதுல ஒரு பிரியோசனமும் இல்லை. என்னட்ட வர பிள்ளைகளுக்கு வடிவா தெரியும். இந்த டைமுகள் கோர்ஸுகள் மாதிரிலாம் நான் கொண்டு போக மாட்டேன். சரி, நீங்க பேப்பர் கிளாஸ்ல நான் கொண்டு போவேன் தானே, உங்களுக்கு அனுபவம் தானே கொண்டு போறேன். அதுல உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா பிள்ளை? நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்களா? சரி சார். சார் சொல்லுங்க சொல்லுங்க.
உற்பத்தி கைத்தொழிலை ஓரிடப்படுத்தும் காரணி என்றது என்ன சார்? ஓகே, உற்பத்தி கைத்தொழிலை ஓரிடப்படுத்தும் காரணி என்றால் நுகா, இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நுகா நீங்க ஒரு என்னன்னு சொல்ல போறீங்க, ஒரு கச்சாங்கோட்டை கடை ஒன்று போட போறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு சில பசப்படுங்களேன், இப்படி வாங்க, இதான் உற்பத்தி. நீங்க ஒரு கச்சாங்கோட்டை கைத்தொழில் ஒன்றை ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இப்ப கொண்டு வந்து எங்கேயாவது நடு காட்டுக்குள்ளேயோ அல்லது வந்து ஆட்கள் இல்லாத பிரதேசங்களையும் போட்டீங்கன்னா உங்களோட கைத்தொழில் டவுன். உங்களுக்கு ஒரு லாபமும் இல்லை, உண்டும் இல்லை, உங்களோட கைத்தொழில் அப்படி இழுத்து மூட வேண்டியதான். அப்ப நீங்க முதலாவது யோசிப்பீங்க எப்படி என்றால், இந்த கச்சாங்கொட்டையை வாங்க வேணும். அதாவது அது மூலப்பொருள். உங்களுக்கு கச்சான்ன்றது ஒரு மூலப்பொருள். அதை எங்க நான் வாங்கலாமோ அங்கதான் நீங்க அந்த கடைகளை போட வேணும். அப்பதான் நீங்க போக்குவரத்து செலவெல்லாம் உங்களுக்கு குறையும். அதை சரியான முறைகளை நீங்க விற்பனை செய்ய வேணும். அந்த சந்தை வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்க வேணும். நீங்க அந்த கச்சானை நீங்க கொண்டு செல்ல வேணும். அது கொண்டு செல்றதுக்கு உங்களுக்கு போக்குவரத்துகள் இலகுவாக இருக்க வேணும். அதுதான் அந்த ஓரிடப்படுத்த காரணிகள். அதாவது வந்து பாத்தீங்கன்னா மூலதனங்கள், சந்தை வாய்ப்புகள், போக்குவரத்து நடவடிக்கைகள், இதெல்லாம் அந்த உற்பத்தி கைத்தொழிலை ஓரிடப்படுத்துகின்ற பிரதான காரணிகளாக வந்து இருக்கும். சரியா நுகா? ஓகே ஓகே. நான் பிள்ளைகள் உங்களுக்கு செகண்ட் பார்ட்டை எழுதி வச்சுதான் கொண்டு போவேன். உங்களை நான் சும்மா கொண்டு போக மாட்டேன். 4 மாத காலம் இருக்குது இல்லையா? அப்ப 4 மாத காலமும் நீங்க ஃபுல்லா புடிச்சிருவீங்க பிள்ளைகள். நீங்க ஒரு 3 மாத 4 மாத காலம் வரும்போது உங்களுக்கு சிலபஸ் கவர் பண்ணிடுவீங்க. நீங்க இப்ப அங்க 2 மாத காலம் போகும்போது நீங்க நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் எல்லாம் போவீங்க. சரிதானே? அதுக்கேற்ற மாதிரி தான் நான் உங்களை வழிபடுத்துவேன். நீங்க அதுகளை பத்தி யோசிக்கணும். சரிதானே? ஓகே, கேளுங்க சதா. அது நாங்க பிரைவேட் கேண்டிடேட்ஸ் தானே, அப்போ எக்ஸாம்லாம் யூனிட் எக்ஸாம் டேர்ம் எக்ஸாம்லாம் செஞ்சு பழக்கம் இல்லை தானே, அப்போ ஃபைனலுக்கு எங்களுக்கு கஷ்டமாயிக்காதா? ஓகே, இப்ப அதுக்குத்தான் நான் உங்களுக்கு கொண்டு கிரியேட் பண்ணிருக்கிறேன். இந்த பிள்ளை சொன்னது மாதிரி சதா நீங்க மட்டுமல்ல, நிறைய பிள்ளைகள் இதுல மதரசா பிள்ளைகள்லாம் வந்திருக்கிறாங்க. மதரசா பிள்ளைகள் நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கிறாங்க, வீட்டுல இருந்து படிக்கிறதுகள். இப்ப நான் எல்லாரையும் சரியான வகையில கவனிக்க வேணும். நான் அந்த பிள்ளைகளுக்கு தான் ஒரு ஏற்பாடு ஒன்று செய்யறேன். சரிதானே? இப்ப நீங்க மற்றாக்கள் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு பிரச்சனை இல்லை. சரிதானே? மற்றாக்களுக்கு நான் ஏற்பாடு செய்வேன். இங்க பாருங்க, 2027ஆம் ஆண்டாக்களுக்கு எப்படி கொண்டு போகணுன்றதை பாருங்க. இங்க பாருங்க, 2027ஆம் ஆண்டு ஆக்களுக்கு எப்படி கொண்டு போறேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இவங்களுக்கு திருத்தி மார்க்ஸே கொடுக்குறேன். இங்க பாருங்க, இதுல இப்ப ஒரு 1.5 மார்க்ஸ், இப்ப இதுல இவை எடுப்போமே, இவைக்கு திருத்தி மார்க்ஸே கொடுப்பேன் இவ எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி நான் உங்களுக்கு திருத்தி மார்க்ஸ் தருவேன். விளங்குதா பிள்ளை? ஸ்கிரீன் விளங்குதா? இவங்களுக்கு மார்க்ஸ் கொடுத்துருக்கிறேன். இவங்க எழுதுறது என்ன மாதிரி. சரிதானே? இவ உதாரணம் கொடுக்காததால இவைக்கு ஒரு புள்ளி போட்டு விட்டுருக்கிறேன். சரிதானே? எழுதுற மெதட்டுகள் அது எழுதுலாம் பார்த்தான் கொண்டு போறேன். சரிதானே? இப்ப சில விஷயங்களை வைக்க புள்ளி குறைச்சிருப்பேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இவ எழுதுற மெதட்டுக்கு அடிப்படையில அப்படி நான் ஒவ்வொரு ஆளையும் 2027ஆம் ஆண்டாக்கள் வராங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதானே, சின்ன ஆக்கள். இப்ப அவங்களுக்கு அனுபவம் இருக்காது, எப்படி எழுத வேணும், என்ன மாதிரி எழுதுனாங்களுக்கு மார்க்ஸ்கள் கிடைக்கும்ன்ற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது. அதுக்கேற்ற மாதிரி நான் நினைச்சிருக்கேன், அவங்களுக்கு ஒவ்வொரு ஆளையும் பேப்பரை அவங்களை அனுப்பி பேப்பருக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கு திருத்துறேன். அப்படிதான் உங்களுக்கு கொண்டு போவேன். சரிதானே? இங்க பாருங்க, எப்படி எழுது ஒவ்வொரு ஆளையும் எழுதி அனுப்ப சொல்றேன். இங்க பாருங்க, திருத்தி அவங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்குறேன். இப்படி நான் உங்களுக்கு இதே மாதிரி கொண்டு போவேன். சரிதா பிள்ளை? நீங்க அதை பத்தி யோசிக்க வேணாம். சரிதானே? ஓகே சார். சார் சொல்லுங்க. இலங்கையில் நீர் மாசடைவதில் நீர் உவராதல் எப்படி சார் இயற்கை காரணியில? என்னடி நீர் மாசாக்குறது? இயற்கை காரணியில நீர் உவராதல் இருக்கு சார். அது அப்படின்னா என்ன சார்? நீர் உவராகிறது. சரி, இப்ப எங்களுக்கு தெரிய வேணும் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த நீர் உவராகிறதுல மிக முக்கியமான செல்வாக்கு செலுத்துறது இந்த அனர்த்த நடவடிக்கைகள். இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா, கடல் பெருக்கெடுக்கிறது, அமில மழை பொழிகிறது, இதெல்லாம் எங்களுக்கு நீரை என்ன செய்யும் என்றால் உவர்த்தன்மை அடையக்கூடிய சந்தர்ப்பங்களை எங்களுக்கு உருவாக்கும். இப்ப உதாரணமா கரையோர பிரதேசங்கள்ல இருக்கிற அந்த கிணறுகள் நன்னீர் நிலைகளுக்கு பாத்தீங்கன்னா, சுனாமி என்ற ஒன்று பெருக்கெடுத்து வரும்போதும் அந்த நன்னீர் நிலைகள் எங்களுக்கு உவர்த்தன்மை அடைந்துவிடும். அதே போல சில இடங்கள்ல அமில மழை பொழிகிறது. அப்ப அமில மழை பொழிகிற சந்தர்ப்பங்களையும் அந்த நீர்கள் என்ன செய்யும் என்றால் உவர்த்தன்மை அடையக்கூடிய தன்மைகள் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா, மிக முக்கியமாக சில இடங்கள்ல சொல்றாங்க எப்படி என்றால், இந்த நீர்ல இருக்கின்ற இந்த கல்சியம் கார்பனேட்டுகள் கூட சில டைம்ல அந்த நீர்ல தாக்கம் புரிந்து உவர்த்தன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. சரியா தம்பி? ஓகே சார். ஓகே
சார் தரைக்கீழ் அகல் இந்த தரைக்கீழ் நீர் தானே அது ஓமாமா வந்து அகல் நீர்ந்தாலோ ஓராகுமா? என்னடு தரைக்கீழ் நீரை வந்து எடுப்பேன் தானே சார், அளவுக்கு அதிகமா வந்து பாவிச்சோம்னா இது ஓராகுமா? அப்படி என்று நாங்க சொல்ல முடியாது. அளவுக்கு அதிகமாக மிதமிஞ்சிய பாவனைகளால நீர் வந்து உவரடையுமான்னு சொல்லி கேட்டால் இல்ல, அப்படி என்றது இல்ல. அந்த அந்த தரை பிரதேசத்தினுடைய தன்மைகளை பொறுத்துதான் அது தீர்மானிக்கப்படும். இப்ப உதாரணமா சில இடங்கள்ல பொறுத்த வரைக்கும் சில பிரதேசங்கள்ல உவர்த்தன்மையே இருக்கும். இப்ப உதாரணம் எங்கட கிணறு கூட, எங்கட அம்மாக்கள கிணறு கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல உவர்த்தன்மையா இருக்கும். உப்பு தான் கசக்கும் அந்த தண்ணீர்ல. ஆனால் கடல் வந்து எங்களுக்கு பக்கத்துல இல்லை. அப்ப காரணம் இந்த அந்த பிரதேசத்தினுடைய தன்மைகள் அந்த நீரை உவர்த்தன்மை அடைய வைக்குது. சரிதானே? இப்ப சில சில இடங்கள்ல சொல்றாங்க காலநிலை மாற்றமும் கூட நீரை உவர்த்தன்மை அடைய வைக்கும் என்று சொல்லி சொல்றாங்க. சரிதானே? அப்ப அதுகளைத்தான் நாங்க முக்கியத்துவப்படுத்தல. மிதமிஞ்சிய பாவனைகளால நீர் வந்து உவர்த்தன்மை அடையாது. சரியா நுகா? ஓகே சார். ஓகே சார் உரப்பாவனை மூலமும் உவர்ப்பா அது வந்து அவர் கேட்டது இயற்கை காரணி தானே பிள்ளை. அப்ப நாங்க உரப்பாவனைகளை பயன்படுத்துறது மானட காரணிக்குள்ள வரும். சரியா பிள்ளை? சரி பிள்ளைகள், ஓகே, நம்ம இதோட முடிச்சு கொள்வோம். நாளைக்கும் 6:30 தான் உங்களுக்கு நாளைக்கு சாரி பிள்ளை, நாளைக்கு 6:30 போடலாது. எனக்கு பர்சனல் கிளாஸ் ஒன்று இருக்குது. நாளைக்கு 7 மணிக்கு போடுவோம். நாளை இன்றைக்கு 6:30 போடும். சரிதானே? மார்னிங் கிளாஸ் இருக்குது. மார்னிங் கிளாஸ் பலவமாதி இடவிளக்கப்படமும் மெப்பும் மார்னிங் கிளாஸ்ல போய் கொண்டிருக்கும். அதுல மாற்றம் இல்லை. நான் உங்களுக்கு அடுத்தது பட்டிருப்பு முடிய நான் உங்களுக்கு அடுத்தடுத்த இடவிளக்கப்படங்களை தருவேன். ஓகே பிள்ளைல, குட் நைட். குட் நைட்.